கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்கு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட சோத்திருக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு வேத பகுதி உங்களோடு கூட எங்களுக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமாக கொடுத்ததான அப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், உன் தகப்பன் ஆகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உண்மை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படிங்கிறத பேசுகிறேன்னு தான் சொல்லப்போனால் நாகர்கோயிலில் இருந்தே நினச்சி வந்தேன். சாயங்காலம் உள்ள 2 கூட்டத்திலே வாக்குத்தத்தம் பேச வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது முழுமையான ஒரு நடத்திப்பா எனக்கு தெரியலை. அடுத்து சரி, ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவனாக, பிதாவின் இது பரலோகத்தில் இருக்கிறவராக, லாசரோவுடைய மடியில் இருக்கிறதாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து ஆபிரகாம் பூமியில் எவைகளெல்லாம் விட்டதினால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவராய் மாறினார் அப்படிங்கிறத பேசலான்னு சொல்லி மனதில் நினச்சிருந்தேன். அதுவும் ஒரு நடத்திப்பில்லை. இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு ஆற்று பக்கத்தில் போயிருந்தோம். எல்லோரும் கல்லெறிஞ்சு நல்லா தான் இருந்தாங்க, நானும் எரியத்தான் செய்தேன். ஆனாலும் எல்லோரும் இப்போ அமர்ந்திருக்கிறாங்க, நான் தான் நிற்க வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. ஆனால் எப்பவும் விசுவாசிக்கிறோன் பதறான் என்று சொன்னது போல் எனக்கு அந்த பயம் உள்ளே இருந்தாலும் வெளியே காட்டாமல் நடிக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறதான்னு நினைக்கிறேன். ஆகையினால காட்டிக்கொள்ளலை. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எதை பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். இதுவரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னது போல் 4 டைரி தூக்கிட்டு போன இடமே கிடையாது. 4 டைரி தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்முடைய ஜாம்பவனாலாய் பரிசுத்தவான்களை பார்த்து பயந்து சரி நம்மளால் ஓரளவுக்காவது இது செய்வோம் அப்படிங்கிறது என்ன எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சின்ன வயசில் எல்லாரும் தேங்காய் திருவுனா நம்ம வீட்டில் சிரட்டையாவது திருவணும்னு சொல்லி, அதனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. ஆனாலும் ஆண்டோடைய ஒரு நடத்துதலோடு ஒரு தூது இருக்குது, பேசுவோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எப்பவும் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தைய கொஞ்சம் முகவரை முதல்ல சொல்லிக்கிட்டோம். இந்த சீனியும் மண்ணும் குழப்பி, நம்ம ஊர் பாஷையில் எங்கள் ஊரில் குழப்பி கலக்கி விரவி 2ஐயும் கலத்தி போட்டால் எறும்பு எதை எடுத்துகிட்டு போவோம்? சீக்கிரம் சொல்லுங்கள். எங்கள் எறும்பு எதை எடுத்துகிட்டு போவோம்? சர்க்கரை. சர்க்கரை உங்கள் ஊரில் சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா? எங்களுக்கு சீனின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சீனின்னு சொல்லுவோம். சரி, சீனியோ சர்க்கரையோ, சர்க்கரைன்னா நாங்கள் நாட்டு சர்க்கரையை தான் என்ன செய்வோம், சர்க்கரைன்னு சொல்லுவோம். சரியா? நீங்கள் நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறீங்களா? இதை தான் எங்கள் ஊரில் வந்து சர்க்கரைன்னு சொல்லுவோம். சீனின்னு சொன்னால் என்ன தான் வெள்ளையாக இருக்கும்ல, அதையும் மண்ணையும் நல்லா குழப்பி, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, நல்லா கலக்கி நல்ல விரவி போட்டால் எறும்பு எதை எடுத்துகிட்டு போவோம்? அப்படியா? ஆனால் நம்ம பெந்தகோஸ்த ஜனங்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, 1-1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு மண்ணை எடுத்துகிட்டு போவாங்க. அல்லேலூயா. குத்தி குத்தி பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? குத்தி குத்தி பேசுகிறார். 1.5 மணி நேரத்தில் எவ்வளவோ சீனி போல நல்ல வார்த்தைகள் இருக்கும். அல்லேலூயா. தலைப்பே ஒரு பெரிய மூட சீனிக்கு சமமாக, சர்க்கரைக்கு சமமாக இருக்கும். ஆனால் அதை என்ன செய்ய மாட்டோம், எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏது நமக்கு தேவை இல்லையோ மண், அதை எடுத்துகிட்டு போவோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மண்ணை என்ன செய்யக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு பிரசங்கத்தை ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இந்த ரோஜா செடி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பூ வைக்க மாட்டீங்க, அப்படி தானே? அல்லேலூயா. ஆமாம். பூ யார் பார்க்க வைக்கிறாங்க? பூ யார் பார்க்க வைக்கிறாங்க? மற்றவங்க பார்க்குறதுக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படி வைக்க மாட்டோம். உங்களுக்கு ஒருவேளை பூ வைக்கணும்னு ஆசை, பின்னுக்கு ஒரு கண்ணாடி வச்சு முன்னுக்கு அப்படியே இந்த வால்வோ பஸ்ஸுகளில் வச்சுருக்க கண்ணாடி மாதிரி அதை வச்சுட்டா நீங்கள் பார்த்துக்கிட்டே என்ன செய்யலாம், நடக்கலாம். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் பூ வைக்கிறோம். அப்போது இந்த ரோஜா பூனி ஒன்று இருக்குது. ஆண்டவர் மலர்கள் எல்லாம் படைத்தது நாம் பார்த்து ரசிப்பதற்காக. அல்லேலூயா. தோட்டங்கள் எல்லாம் நாம் பார்த்து ரசிப்பதற்காக. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், சில பூந்தோட்டங்களில் எழுதி போட்டிருப்பான், மலர்களை தொடக்கூடாது. அவனே பிரமாணம் வச்சிருக்கும் போது நம்ம தொடலாமா, நம்ம வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ரசிப்பதை ரசிக்கத்தான் செய்யணும். அல்லேலூயா. பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கிழவன், பார்க்குற விதத்தில் தான் அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. இங்கே ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வேறு விதத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நான் பார்க்குற விதத்தில் தான் என்ன செய்யணும்,
பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அல்லேலூயா. 55 வயசான எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? தாத்தா எப்படி பார்க்காரு பாருங்கம்மா, தாத்தா பார்வை சரியில்லையம்மா. நான் சொன்னது சரியா தப்பா? எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கா இல்லையா? பிரமாணத்தை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அல்லேலூயா. இது மாதிரி இப்போ நமக்கு என்ன விளக்கம்? அதான் பிரச்சனை. நமக்கு எப்பவுமே அந்த ஒரு மாதிரி ரூட் அடித்து போனாதான் லைனில் என்ன செய்யும், வண்டி வரோம். எடுத்த உடனே வண்டி நம்ம ஓட்டிடக்கூடிய அளவுக்கு பவர் நம்மள்ட்ட என்ன செய்யலை, இல்லை. ரைட், ஓகே. அப்போ இப்போ என்ன, ஒரு ரோஜாப்பூ இருக்குது எங்கள் ஊரில். அதுக்கு உங்கள் ஊர் பாசையில் சொன்னால் ஆட்டாம்புழுக்க, காய போட்ட ஆட்டாம்புழுக்க, முட்டைத்தோடு, அந்த இது என்னது குப்பை, இதெல்லாம் கலக்கி அதை காய வச்சு அதுக்குள்ளே உரமாக போட்டு அழகான பூ வரும். எப்படி அழகான பூ வரும், அப்படிதானா? இப்போ இதையெல்லாம் போட்டு ஒரு பூ வருதுன்னு சொல்லிட்டு இது அவ்வளோத்தையும் ஒரு பொட்டலம் சேர்த்து ஒருத்தங்க தலையில் வச்சா ஏற்றுக்க முடியுமா? அப்போ அந்த பூ என்ன செய்யுது, அந்த ரோஜா செடி என்ன செய்யுது, ஆட்டாம்புழுக்கையிலிருந்து, முட்டைத்தோட்டிலிருந்து, குப்பையிலிருந்து தன்னுடைய மனத்துக்கும் தன்னுடைய வடிவத்துக்கும் தன்னுடைய கலருக்கும் தேவையானதை எடுக்கிறது. அல்லேலூயா. சரியா தப்பா? சரியா தப்பா? அப்ப நீங்களும் பிரசங்கத்தில் இருந்து தீழ்ப்பானதிலிருந்து மேன்மையானவைகளை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு வசனமே வாசிக்கல, தலைப்பே தரல, ஆனால் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் நம்ம வண்டி பெட்ரோல் இல்லாமலே ஓடுற ஈவி வண்டி. அல்லேலூயா. எரிபொருள் இல்லாமல் ஓடுற ஈவி வண்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நமக்கு பேட்டரி கூட தேவைப்படாது. ஏன் தெரியுமா? நம்ம ஏத்தத்திலிருந்து இறங்கிட்டு இருக்கிற வண்டி, அந்த வண்டி நிற்கும் வரைக்கும் அது இறங்கும். அல்லேலூயா. நின்ன பிற்பாடு தான் எரிபொருள் தேட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம மேல இருந்து இறங்கிட்டு இருக்கிற வண்டி. அல்லேலூயா. தென்னை மரம் வச்சிருக்கிறோம். சரியா? தென்னை மரம் தெரியுமா? தேங்காய் தேங்காய் தேங்காய், கோகனட். அல்லேலூயா. என் இங்கிலீஷை கேட்ட உடனே உங்களுக்கு சிரிப்பு வரும். அல்லேலூயா. நிறைய இருக்கு நம்முடைய இங்கிலீஷில். இப்போல்லாம் என் போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஆண்டவருக்கும் தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். ஆவி நிறைவு நடத்தும் போது ஃபயர் 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 அப்படின்னா தான் ஆவியானவர் இறங்குவார். அக்னியா இறங்குறாருன்னா நம்ம ஆட்களுக்கு குலுக்க என்ன செய்யாது, வராது. அப்புறம் ஏசு கிறிஸ்து உன்னை தொடுகிறாருன்னு சொன்னா ஆவியா தேவன் தொட மாட்டாரு. டச் டச் அப்படின்னா தான். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தேவனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னது ஹீல், சுகமாக்குறான்னு சொன்னா ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, ஹீல் ஹீல், மண்டையில கீழே தான் ஊற்றணும். அல்லேலூயா. சிலருடைய லைஃப்ல இங்கிலீஷ் அறிவு தானே, இங்கிலீஷ் பேசினா அறிவு தானே, அப்படி தானே ஐயா? இங்கிலீஷ் பேசுகிறவங்க அறிவாளி தானே? என் அம்மா தாய்களே, படித்தவங்க இங்கிலீஷ் பேசின அறிவு தானே? வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஆர் யூ, ஃபைன், எஸ் எஸ், ஹலோ, எஸ் 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 எஸ், ஓகே, ப்ளீஸ், கம் 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 கம், ஓ அப்படின்னு சொல்லி ஒரு 4 இங்கிலீஷ் பேசினா அழகாக தானே இருக்கு. என்ன நுனி நாக்கு இங்கிலீஷ் பேசினா அறிவு தானே? ஆமாவா இல்லையா? பார்த்தீங்களா? எல்லாரும் ஏமாந்து தான் இருக்கிறீங்க. இங்கிலீஷ் அறிவு கிடையாது, லாங்குவேஜ். அல்லேலூயா. அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்கார பையெல்லாம் பேசுறது இங்கிலீஷ். அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்கார பைய பேசுறது என்னது? இங்கிலீஷ். அப்படி லாங்குவேஜில் அறிவுக்குரிய லாங்குவேஜ் நம்முடைய தாய்மொழி தமிழ். கத்துனா என்ன கத்து தெரியுமா? தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அல்லேலூயா. கெத்துனா தமிழ் அப்படிப்பட்ட ஒரு கெத்து. அல்லேலூயா. உலகத்தில் இருக்க அவ்வளவு மாடு அம்மானி தான் கத்தும். அல்லேலூயா. மதர் நீ ஒரு மாடு கூட கத்தாது. அல்லேலூயா. நம்ம லாங்குவேஜுங்க. அல்லேலூயா. யாராவது இங்கிலீஷ் பேசினா தமிழ்ல பேசல அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் மொழி மாடு கூட எங்க மொழியில தான் பேசும். அல்லேலூயா. சரியா தப்பா? எங்கேயாவது மாடு மதர்னு சொல்லி சத்தம் சொல்லிச்சா? எப்படி சத்தம் போடுது? அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம லாங்குவேஜ் நாய் ஆடு மாட்டுக்கு கூட தெரியுது, மாட்டுக்கு கூட தெரியுது. அல்லேலூயா. நம்ம இங்கிலீஷ் பேசுகிற ஆளை கண்ட உடனே ஒரு மாதிரி வெட்கப்படுறோம். நம்ம தமிழுக்கு இருக்கிற மரியாதை தெரியலை. என்ன? அதனால தான் சொன்னாங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அல்லேலூயா.
மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. அல்லேலூயா. மொத்த இந்தியாவில் அனைத்து வளமுள்ள நாடு தமிழ்நாடு. அல்லேலூயா. படைச்ச போது நம்மளெல்லாம் வச்ச தமிழ்நாடு அவ்வளோ கெத்து. அல்லேலூயா. தமிழ்நாடுங்கிறது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிறதுல 2வது பணக்கார நாடு, பணக்கார மாநிலம் தமிழ்நாடு. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் பணக்கார மாவட்டம் எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி மாவட்டமா? அப்படியா? சரி, பரவாயில்ல, அது அப்படியே மூடிடும். நம்மை குறித்து ஒரு நாள் நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. தன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். தன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். அல்லேலூயா. இந்தியாவில் நல்ல பணக்கார நாடு, பணக்கார மாநிலம்னா எதுதான்? முதல்ல மகாராஷ்டிரா, பாம்பே. 2 எது? தமிழ்நாடு. அல்லேலூயா. எத்தனை பேர் எப்படி சொரண்டனாலும் நம்ம தான் வளமிக்க நாடு. அல்லேலூயா. அனைத்து வளத்தையும் கொண்ட நாடு. அல்லேலூயா. தேவன் நம்மளெல்லாம் படைச்ச விதம் எப்படி இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இதோடு சேர்ந்து தான் ஒரு சப்ஜெக்ட் வரும், அதனால தான் சொல்கிறோம். சரி, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஏங்க தமிழ் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜுங்க. அல்லேலூயா. சரியா? கன்னியாகுமரி கடற்புறத்தில் வந்தீங்கன்னா அங்கே விற்கிறவங்க இங்கிலீஷ் பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், மலையாளம் பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், கன்னடம் பேசுகிறான். லாங்குவேஜ் எது? லாங்குவேஜ். அல்லேலூயா. அறிவுக்கு 3 சப்ஜெக்ட். அறிவுக்கு முதல் மேக்ஸ், கணிதம். என்னது? கணிதம். செகண்ட் சயின்ஸ், அறிவியல். அறிவியலுக்குள்ள 3 இருக்குது: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜி தானே? உயிரியல். உயிரியல் அப்படிதானா? 3 இருக்குது. அப்படிதானா? இயற்பியல், வேதியியல், உயிரியல். 3வது அறிவுக்கு சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல். சமூக அறிவியலுக்குள் 2 பிரிவு இருக்குது: பூமி நூல், வரலாறு. அல்லேலூயா. இதுக்கு பிற்பாடு இருக்கிற 2 சப்ஜெக்ட் லாங்குவேஜ். சரியா தப்பா? சரியா தப்பா? அதுக்குள்ள இங்கிலீஷ் பேசணும்னு அறிவுன்னு நினைச்சு சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. இங்கிலீஷ் ஒரு அறிவு. 6 மாதம் நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம ஆட்களில் நிறைய பேர் அங்கே பாத்ரூம் தான் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வரும்போது, வெளியே வரும்போது 2 ஷூவும் 2-3 ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்து இறங்கி அப்படின்னா ஒன்று நம்ம ஆட்கள் நினச்சிடாங்க பயங்கரமான வேலையில் இருக்கான் போல தெரியுது. அங்கே ஃபுல்லாக மற்ற இதை தேய்ச்சிக்கிட்டு கிடந்த ஆட்கள், தோட்டங்களின் பண்ணிட்டு இருந்த ஆட்கள். ரைட்டா? இப்போ நம்ம கருத்துக்கு வரும். நம்ம பிரசங்கம் என்ன அதான சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டோம். சொல்லாமலே வண்டி ஓட்டணும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் அப்படியே வண்டி ஓட்டி தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஜாம்பவான்கள் இருக்கும்போது சப்ஜெக்டை சீக்கிரம் விடக்கூடாது. நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா? சீசன் 12 காத்தான் அகில் அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கி தான் நூலியே. ரைட், ஓகே. நம்ம தியானத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15, 18, 19. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15, 18, 19, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய பாஸ்டருக்கு ஒரே விருப்பம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனம் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விருப்பம். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் தேறின எந்த வேத பாரவனும் பழையவைகளையும் புதியவைகளை எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானுக்கு ஒப்பனையா இருக்கு. அதனால 2 வசனத்துக்குள்ள இருந்து ஒரு தலைப்பை எடுத்து பேசும். வாசிங்க வசனங்களை. என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். சிறப்படுத்தி போதும். 2 நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18, 19. சீக்கிரம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ரட்சிப்பை உண்டாக்கினீர், தாகத்தினால் செத்து என்றான். லேகியிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட வைத்தார். ஓடி வந்தது, குடித்த போது உயிர் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். போதும், உயிர் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அடுத்த வாசி யோவான் சுவிசேஷம் 10:10. ஜீவனை கொடுக்கவும் வேறொன்றுக்கு வரான், நானோ
ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படுத்த வந்தேன். அல்லேலூயா. அப்போ உயிர் திரும்பி வர வேண்டும். தலைப்பு என்னது? உயிர் திரும்பி வர வேண்டும். இன்றைக்கு மாலை செய்திக்குரிய தலைப்பு ஜீவன், உயிர் திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. நான் இங்க பார்த்ததுல எனக்கு பிடித்தமானது, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுன்னு சொன்னே போல இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மாடுகளுக்கும் முதல்ல உயிர் திரும்பி வரணும். எல்லா மாட்டுக்கும் பாலை கறந்து எல்லா மாடு 4 காலில் மட்டும் நின்றுகிட்டு இருக்குது. அரைக்கு எடுத்தா 10 கிலோ கறி இருக்குமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு இடமா காலையில் நடந்து போகும்போது பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு மாடு பொசு பொசுன்னு நிற்குமான்னு பார்க்குறேன். அவ்வளவு மாட்டுக்கிட்டே டப்பாயை கொண்டு வந்து பாலை கறந்துட்டு ஆகாரம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. எல்லாம் பாம்போல நிற்கி, ஒரு மாடு இடிக்காது. ஒருத்தர் பெயிண்ட அதை என்ன சொல்லலாம், கையை வச்சு அடிக்காரு, அந்த மாடு இப்படியே நிற்கி. ஜீவன் இல்லை மாட்டில். என்ன இல்லை? ஜீவன் என்ன செய்யலை? நான் சொன்னது சரியா தப்பா? எல்லா மாடு முடிச்சிழுத்து அவ்வளவு கொசும் கடிச்சு மாடு இப்படியே நிற்கி, எப்போ உயிர் போகும்னு தெரியல. அப்படி நீங்க பார்த்தீங்களா? எங்க ஊர்ல மாடு ஆடுகளெல்லாம் பார்த்தா அப்படி கும்முன்னு இருக்கும். கிட்ட போனாலே பயப்பட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆட்களும் இங்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது போகிற வழியில் இன்னைக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு போவோம். அல்லேலூயா. ரைட். அப்போ ஜீவன் திரும்பி வரணும். ஜீவன் என்ன செய்யணும்? திரும்பி வரணும். நம்ம மாடுகளுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல ஊட்டமான புண்ணாக்கு அப்படின்னு என்ன செய்யலை? கொடுக்கல. பருத்தி கொட்டை கொடுக்கல, புளியமுத்து அவிச்சு கொடுக்கல, கோதம்பு தவிடு போடலை. இதெல்லாம் போட்டு எடுத்து மாட்டை கொடுத்தா மாடு எப்படி இருக்கும்? புஷ்டியா இருக்கும். அல்லேலூயா. 199.9 மாடு கண்ணுக்குட்டியிலிருந்து எல்லாமே இப்படி தான் இருக்கு. பாஸ்ட் நம்ம தம்பி தாஸ் அவங்க வீட்டில் உள்ளது பரவாயில்லை. ஒரு 42 மார்க் கொடுக்கலாம். ஒருவேளை ஜஸ்ட் கூட 2-3 போட்டால் 45 கொடுக்கலாம். அல்லேலூயா. மீதி எல்லாமே 0 இல்லைன்னா 5, 0 இல்லைன்னா 5. நிறைய பேரை மிருகவத சட்டத்தின் கீழே கைது பண்ண வேண்டியவங்க இருக்கு. ஜீவன் திருப்பி வர வேண்டும். ஜீவன் திருப்பி வர வேண்டும். நல்ல காலம். நேற்று 2 கோழி கொண்டு வந்தாங்க. அந்த 2 கோழியும் பரவாயில்லை, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. எங்க ஊர்ல உள்ள கோழிகளை பார்த்தா அது முடி எடுத்தா கொள்ளுன்னு இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ ஆகாரம் போடுறாங்க. அல்லேலூயா. ஆமா, நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ளே ஜீவன் பெருகணும், உயிர் திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு கிராமத்தில் ஒரு கூடாரத்துக்குள்ள படுத்து கிடக்கிறான். கை இருக்கு, கால் இருக்கு. அவன் கூடாரத்தில் படுத்து கிடக்க, வாழை கொட்டாய், அவன் விவசாய நிலத்துல தான் படுத்து கிடக்க. நடந்த சம்பவமா சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒரு பாம்பு வருது, வருது வருது. பாம்பை பார்த்துட்டான். பாம்பை என்ன செய்தான்? பார்த்துட்டான். சத்தம் போடுறதுக்கு வாயில என்ன இல்லை? சக்தி, ஜீவன் இல்லை. எழும்பி அடிக்கிறதுக்கு ஜீவன் என்ன செய்யல? கண்ணு பார்க்குது. பாம்பு அப்படி பெய்யாதான்னு நினைச்சான். கூடாரத்துக்குள்ள வந்து அவனை கொத்திட்டுங்கிறாங்க. எதனால அப்புறம் அவனை கொத்திச்சு? அவனுக்குள்ள என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அல்லேலூயா. நல்ல உயிர் இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எங்க சபையில் ஒரு சகோதரி, அந்த பெரிய சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரிப்பட்ட பாம்பு, ஒரு மாதிரிப்பட்ட பள்ளி பாச்சா எல்லாம் பார்த்தாங்கன்னா போதும், கீழே உளுந்தால அடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமா, அது ஒரு விதமா, அவங்க ஒரு விதமா வீரமா நிற்பாங்க. அல்லேலூயா. ஆமா, உடனே அதுவும் நம்ம அவங்களுக்கு முடியும்னு சொன்னா யாரையுமே கிட்ட விட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற தப்புன்னு செருப்பை கலத்திடுவாங்க, அதை கலத்திடுவாங்க, அடி பிசுறு எடுத்துருவாங்க. அல்லேலூயா. முடியலைன்னா அவங்கள தேடினாக்கள் கிடைக்காது. புரியுதா? ஜீவன், அது ஒரு ஜீவன். அல்லேலூயா. எதையும் மேற்கொள்ளக்கூடிய அனுபவத்தில் ஒரு ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? மனித தெய்வ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜீவன் அப்படிங்கிறது வார்த்தை லைஃப் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. ஜீவன் ஒரு பலன், ஜீவன் சாதிக்கக்கூடிய வல்லமை. அல்லேலூயா. ரைட். ஓகே, நம்ம கருத்துக்கு வரோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, மரணத்தை ஜீவன் என்ன செய்யணும்? விழுங்கணும். அல்லேலூயா. மரணத்தை ஜீவன் என்ன செய்யணுமா? விழுங்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்கு. மரணம் ஜீவனாலே விழுங்க படணும். நம்ம ஏன் இப்ப மரணத்தை கண்டு பயப்படுறோம்? நமக்கு என்ன இல்லை?
என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இந்த ஜீவனுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேனே. உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி நிற்கி, நம்ம பிரதர் எடுத்து, உங்கள் பேர் என்ன பிரதர்? ஜோசப் பிரதர். ஜோசப் பிரதர் வீட்டில் நேற்று 2 கோழி கொண்டு வந்தாங்க. அப்படியாவது நீங்கள் 4 கோழி கொண்டு வந்து கொடுங்கிறதுக்கு இவங்க ஒரு 2 கோழி கொண்டு வந்தாங்க. இந்த 2 கோழியும் கன்வென்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஜீவன்கிறத அர்த்தம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஜீவன் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்கிறது. ஜீவன்னா லைஃப்னு சொல்லியிருக்கு, வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படியெல்லாம் அந்த ஜீவனின் சாரம்சம் இருக்க வேண்டும். நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியுதுக்கா. ஜீவன் உயிர் திரும்பி வர வேண்டும் அப்படின்னா அந்த உயிரினுடைய தன்மை, அந்த ஜீவனின் தன்மை எப்படி. இவங்க வீட்டில் நேற்று காலையில் 2 கோழி கொண்டு வந்தாங்க. 2 கோழி, சேவக்கோழி, கூவாத விடத்தரத்து கோழி சூப்பராக கொண்டு வந்தாங்க. ஊழியக்காரங்க நாகர்கோயிலில் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல சோறு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த 2 கோழியும் முந்தா நேற்று, என்னைக்கு? நேற்று கொண்டு வந்தாங்க. முந்தா நேற்று என்னைக்கு சொல்லலாம்? ஆமாம், திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இவங்க வீட்டில் 2 பல்லியை சாப்பிட்டுச்சு, நிறைய பாச்சாவை சாப்பிட்டுச்சு, நிறைய பூரானை சாப்பிட்டுச்சு. என்னதை சாப்பிட்டுச்சு? பூரானை சாப்பிட்டுச்சு. அந்த 2 கோழியையும் இவங்க நேற்று கொண்டு வந்து எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. அவங்க சமைச்சு போட்ட அந்த கோழிக்குள்ளே இருந்த பூரானையும் பல்லியையும், பூரானா தெரியுமா? அந்த பூரான் பல்லி, அந்த பாச்சாவெல்லாம் எங்களுக்கு வறுத்து தந்தால் நாங்கள் பிழைப்போமா? செத்து போயிருப்போம். ஆனால் கோழிக்குள்ள இருந்த ஜீவன், இந்த பல்லி, இந்த பாச்சா, இந்த பூரானெல்லாம் தின்னாலும் கூட அதுக்குள்ள இருந்த ஜீவன் அதை புரோட்டீனா மாற்றினது. அல்லேலூயா! புரிஞ்சுதா பிரசங்கம்? தலைப்பு புரிஞ்சுதா? அல்லேலூயா! உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் சாவையும் விழுங்க வேண்டும், மரணத்தையும் விழுங்க வேண்டும். அல்லேலூயா! ஜீவன் உண்டாகணும். சரியா தப்பா? அதே நேரத்தில் நல்லா கேட்டுடுங்க, ஒரு நோய் கோழிக்கு பூராம் பள்ளி தின்னு அது இறப்பையில் இருந்து அதை அறுத்து தின்னா என்ன நடந்திருக்கும்? செத்தே போடும். சொன்னே புரியுதா? ஜீவன் உள்ள கோழி சாப்பிட்டுச்சு, அது புரோட்டீனா மாறிச்சு. நேற்று கசாப் பண்ணி சாப்பிட்ட போது அது எங்களுக்கு சக்தியாக மாறிச்சு. அல்லேலூயா! குளிருக்கு நல்ல பலனா இருக்கு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இங்கே தானே இருக்கிறீங்க? அல்லேலூயா! நம்ம கருத்துக்கு போவோம், சமயம் ஆயிடுச்சு. உயிர் திரும்பி வந்த மனிதனுக்கு முதலாவது யார்? ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. ஜீவன் திரும்பி வர வேண்டிய மனுஷங்களில் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. எத்தனை கருத்து பேசுவோன்னு தெரியாது. இன்னைக்கு சமயம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலான்ட்டியா. 10 மணி நம்ம கார் இருக்குது, அங்கே டிம்போ இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால ராத்திரி 12 மணி இருக்கும் உங்களுக்கு ட்ரிப் அடிக்க போகிறோம். அல்லேலூயா! ஆமாம், உங்கள் எல்லாரையும் நம்ம காரில் கொண்டு விடலான்னு சொல்லி நினச்சாச்சு. அல்லேலூயா! காரை கொண்டு வச்சுக்கிட்டீங்களா? காராலும் வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா! எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, எப்போவுமே நல்ல நம்பிக்கை உண்டு. ஒன்று கொடுத்தா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா! சண்டை போடாமல் வந்து கேளுங்க, அந்த சகோதரிமார் தந்தா வாங்கிக்கிடுங்க. அல்லேலூயா! எனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா! எப்போவுமே நான் கை விரிச்சிருவேன். அல்லேலூயா! அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த சகோதரிமார் தந்தா என்ன செய்யுங்க? அதான் காலையிலே உங்களுக்கு சொன்னேன், பாதாளத்தில் இருக்கிற மனுஷனும் திரும்பி வர மாட்டான், சகோதரிமார்ட்ட இருக்கிற பணமும் என்ன செய்யாது? திரும்பி வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்போ முதல்ல ஜீவன் உண்டாகிற மனிதன் யார்? யாருக்குள்ள ஜீவன் உண்டாச்சு? அந்த ஜீவனின் தன்மை எப்படிப்பட்டதா இருந்து, அந்த ஜீவன் என்ன வேலையை செய்துச்சு, அந்த ஜீவனின் அடையாளம் எதுவா இருந்தது? ரைட்டா? பிரசங்கம் புரியுதா? சரி, இப்போ நமக்குள்ள ஜீவன் இருக்கா? அந்த ஜீவனின் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? நல்ல எக்ஸாம்பிள் தானே கோழி. கோழி நல்ல எக்ஸாம்பிள் தானே? கோழி நல்ல எக்ஸாம்பிள் தானே? பள்ளி பாச்சாவை நம்ம நேரடியாக தின்னா செத்து போவோம், அப்படிதானா? அதே கோழி சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா என்ன உண்டாகுது? கோழி அதை புரோட்டீனா மாற்றி அது நமக்கு எப்படி ஆகுது? ஆமாம், சக்தி ஆகுது. அல்லேலூயா! அதுபோல நமக்குள்ள இருக்கிற ஜீவன், அல்லேலூயா, நல்ல ஜீவன் இருந்த ஆத்த கடந்து போயிடும், அது ஒரு ஜீவன். அல்லேலூயா! நல்ல ஜீவன் இருக்குமானா ஒரு குஸ்தியில ஜெயிக்கிறான். அல்லேலூயா! அது ஒரு ஜீவன். அல்லேலூயா! நல்ல ஜீவன் இருக்குமானா ஒரு பந்த 6 அடிக்கிறான். அல்லேலூயா! இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் ஆத்து பக்கத்தில் நின்னோம். இங்கே ஒரு பையன் இருக்கான், இவனுக்கு எப்பவுமே என்கிட்ட ஒரு போட்டி. கொஞ்சம் போல கராத்தே மாதிரி நின்றுட்டு ஒரு நாள் என்கிட்ட அடித்தான். நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், திருப்பி மெதுவாக கீழே தூக்கி போச்சேன், வச்சோன்னு அமைதி ஆகிட்டான். இவன் என் கூட கபடி விளையாட வந்தான். தனுஷ்கோடியில் வந்து கபடி விளையாடுவோமான்னு கேட்டான். நானே கிளவேன், சரி விளையாடுவோன்னு சொல்லி கோட்டையை கீச்சிட்டு போன உடனே ஓடி வந்து பிடிச்சான். நான் அவனையும் தூக்கிக்கிட்டு உப்பு கொண்டேன். அடுத்தது அவன் பாடி வந்தான், கபடி 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 கபடின்னா. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஆளை பிடிச்சி இடுப்புகளை வச்சுக்கிட்டேன். 2 ஆணத்தை செய்த உடனே கபடி விளையாட்டு நின்று போச்சு.
திடீர்னு வருவான் எங்கள் ஃபெய்த்தோமுக்கு கிரிக்கெட் விளையாடுவோமாண்ணா, விளையாடுவோன்னியாச்சு, ஸ்டெம்பை நாட்டி வச்சாச்சு, பாலை போடுனா. அவன் அவங்க அப்பா கூட போய் ஐடிஐயில் பெரிய பெரிய பசங்களெல்லாம் அவுட் ஆக்கியிருக்கான். அதனால அவன் நினச்சான், நம்ம பாஸ்டர் கூட வந்திருந்தார் கன்வென்ஷன் நேரம், அவங்க உள்ளேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், உள்ளேருந்தே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவன் போடுதான் பால் 100 அடித்த பிற்பாடு அவுட் ஆகலை. சரி பயலோ போட்டு நீ விட்டு கொடுத்துருந்து. இவன் நினைப்பு என்னன்னா, தாத்தாவை அவுட் ஆக்கிடலாம். நீ இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், கல் எறிவோம், ஆற்றை தாண்டி கல் போனோம். அவன் உடனே ஒத்துக்கிட்டான், நான் கல் எறிய வரல. நீ நான் கல் எறிய உங்களுக்கு புரியுதா சொல்ல? அந்த பிரசங்கம் உங்களுக்கு ஜீவன் எப்படி இருக்கு? நீ இப்போ உடனே அவங்க அப்பா கோதாவில் இறங்கிட்டார். நான் கல் எறிஞ்சாச்சு, ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயாச்சு. போனோன்னு அவங்க அப்பா கல் எடுத்தார், எரிஞ்சார். எல்லாருமே நான் எரிஞ்ச ஆற்றை தாண்டினோன்னே சகோதரிமார் பக்கம் ஒரு ஆரவாரம் வந்துட்டு, பரவாயில்லையே தாத்தா கல் எரிஞ்சு தூரமாக போயிட்டேன்னு சொல்லி. அவங்க அப்பா டக்குனு கல் எடுத்து எரிஞ்சாரு, அது எக்கு தப்பா போயிட்டு. நான் அவர் எரிய கம்தியா சொல்லியாச்சு, அவர் கூட நான் போட்டி போட முடியாதுன்னு. ஜீவன் என்ன இருக்கு? ஜீவன். அல்லேலூயா. அப்படியே பார்த்தா டேனியல் பாஸ் ஒரு கல் எடுத்து எரிஞ்சாரு, அது ஆகாயத்தில் பறக்குது. எடுத்த கல் அப்படி, எரிஞ்ச வேகம் அப்படி. ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஜீவன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கு. வயதான பிற்பாடு என் ஜீவனை அவளுடைய ஜீவன் மேற்கொள்ளுது. அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதை டேனியல் பாஸ்டருடைய ஜீவன் மேற்கொள்ளுது. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளே இருக்கிற ஜீவனை விட ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஜீவனின் பவர், ஜீவனின் அளவு அவளுடைய வாழ்க்கையில் அவள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மேற்கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் உயிர் திரும்பி வர வேண்டும். என்ன திரும்பி வரணும்? உயிர் திரும்பி வர வேண்டும். ஜீவனின் பரிபூர்ணம் உண்டாகணும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, கொஞ்சம் தூரம் நடந்தா போதும். எங்கள் சபையில் அந்த பெரிய அம்மச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க நல்ல வேலை செய்தவங்க சின்ன வயசில். இப்போ அம்மச்சியை நடத்தி கூட்டு போகிறதுக்கே ஆள் வேண்டியது இருக்கு. இப்படி நடந்து வராங்க. அல்லேலூயா. ஏற்றமான இடத்துலேருந்து இறங்கணுன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் நடக்காண்டா உட்காருங்க, சாஞ்சே வாங்கங்கிறேன். அவங்களுக்குள்ள சைஸ் இருக்குது. என்ன இருக்குது? சைஸ் இருக்குது. ஆனால் சூழ்நிலைக்கு தக்க ஜீவன் என்ன இல்லை? இல்லை. அல்லேலூயா. இளையவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, எப்பவும் சொல்லுவாங்க, மூத்தது கோலை, இளையது காளை. அல்லேலூயா. அது இங்கேருந்து அங்கே தாண்டிடலாமா, அங்கேருந்து இங்கே தாண்டிடலாமான்னு இருக்குது. அல்லேலூயா. ஜீவன் புரியுதா உங்களுக்கு? ஜீவனின் வேரியேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஜீவனின் வேரியேஷன். அல்லேலூயா. வேலையில் ஒரு ஜீவனின் வேரியேஷன் இருக்கு. அல்லேலூயா. நம்ம பிரதர் கோழி கொண்டு வந்தார், அங்கே வெந்நில முக்கி பிரதருக்கு எப்படி முக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. அந்த தம்பி வந்தாங்க, டக்க டக்கன்னு முக்குனாங்க, புருன்னு இழுத்து போட்டாங்க. ஜீவன். அதுக்கு பேர் என்னது? வேலையிலே ஒரு ஜீவன். அல்லேலூயா. சிலரை பாருங்க, ஒரு 4 வெங்காயத்தை கொடுத்தா போதும், அந்த ஆளை உரிச்சு வெட்டி அப்படியே வெட்டி முடிக்க முந்தி பசி ஆறி நம்ம உறங்கிடுவோம். 4 பாத்திரத்தை போட்டு கறக்கு புறக்குன்னு தேய்க்கிறது. அதே சிலரை பாருங்க, எவ்வளோ பாத்திரத்தை கொடுத்தாலும் வந்து உட்காருவாங்க, கறக்கு புறக்கு அப்படியே வச்சுருவாங்க. ஜீவன். புரியுதா உங்களுக்கு? ஜீவனுங்கிற வார்த்தைக்கு விளக்கமா சொல்லிட்டு போறேன். புரியுதா உங்களுக்கு? வேலையின் ஜீவன். அல்லேலூயா. சிலரை பாருங்க, நடப்பான், இல்லை மக்கா பந்து போடல, இல்லை எடுல. ஜீவனின் பரிபூர்ணம். ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்த வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? எனக்கே இப்பதான் புரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனின் பரிபூர்ணம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் துருன்னு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை வயசானாலும் ஒரு துருன்னு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிற்கவா, நடக்கவா, ஓடவா, அப்படி இப்படிமாங்க. சிலர் முழங்கால் போடுங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம். சிலர் முழங்கால் போடுன்னு டக் பண்ணி போட்டுருவாங்க. டக்குன்னு எழுதிருச்சாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? ஜீவனும் ஜீவனின் பரிபூர்ணமும். அல்லேலூயா. ரைட், ஓகே. விளக்கம் போதும், முகவர போதும் தானே. ஃபஸ்ட்டு குறிப்பு, யாருக்குள்ள ஜீவன் வந்து அந்த ஜீவனின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்து? லூக்கா சுவிசேஷம் 15:24. லூக்கா சுவிசேஷம் 15:24. 7 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியே தியானிச்சு சிறுக சிறுக தின்னா பனையும் தின்னலாம் அன்னை மாதிரி அப்படி போவோம். அல்லேலூயா. வாசிய
திரும்பவும். அப்ப முதல்ல ஜீவன் வந்ததுக்கு எடுத்துக்கொள்றது இளைய குமாரன். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு எஜமானுக்கு ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. ஒன்று காணாம போச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நீங்க எல்லாரும், ஊழியர்களாகிய நாம் நம்முடைய மந்தைக்குரிய ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆட்டை தேடி போய் ஓனான கொண்டு வராங்க. ஆட்டை தேடி போய் ஆட்டுத்தோல் போத்துன ஓனாய பிடிச்சிட்டு வராங்க. ஆட்டை தேடி போய் புலிக்குட்டியை கொண்டு வராங்க. ஆட்டை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்தியாக்காரங்களோடு சேர்த்து ஜப்பான்காரன், அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன் எல்லாருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. காட்டில் போய் என்ன கொண்டு வரணும், குரங்கு கொண்டு வரணும்னு போட்டி வச்சாங்க. என்ன கொண்டு வரணும் போட்டி வச்சாங்க? நேராக அமெரிக்காக்காரன் போனால் ஓரளவுக்கு தேடினா வந்து சொன்னால், ஏன் கண்ணுக்கு இது என்ன செய்யலை, கண்ணுக்கு என்ன செய்யலை, குரங்கு தெரியலைன்னா. ரஷ்யாக்காரன் வந்தான், பார்த்தேன் மறைஞ்சு போச்சுன்னு சொன்னான். ஜப்பான்காரன் சொன்னான், நான் ஓடி விரட்டினேன், கைக்கு கிடைக்கலன்னு சொல்லி. நம்ம ஆள் போனால் கைக்கு எட்டின அழகான ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்து சொன்னான், இதுதான் ஐயா, இதுதான் ஐயா குரங்குன்னா. இதான் நம்ம ஆட்களுடைய மிகப்பெரிய சாதனையான விஷயம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆட்கள் சாதாரணப்பட்டவன். அல்லேலூயா. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு பிற்பாடு தமிழ்நாடு போலீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ். அல்லேலூயா. தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள எந்த கேஸ் எப்படி ட்ரைசோர் பண்ணி தூக்கினாலும், எந்த கிரிமினலை தூக்கினாலும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு சிறந்தவங்க. அல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்றதுல தமிழ்நாட்டு போலீஸ்ல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்காரன் கூட வேலை செய்யறதுக்கு உழைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு வட இந்தியாக்காரன் இறங்கினாலும் நம்ம ஆட்கள் இறங்கி நின்று விளையாடுனா அது விளையாட்டே தனிதான். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்படிலாம் பேசிட்டு போனா நம்ம நாட்டே பேசினே போல இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேசம். அல்லேலூயா. வாழ தந்த தேசம். அல்லேலூயா. வாழ்ந்துகிட்டு இருக்கிற தேசம். அல்லேலூயா. ரைட், ஓகே. அவ்வளவு பேருக்கு கண்ணும் கடுப்பு நம்ம தேசத்தின் மேல இருக்கு. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் பிறக்கலேன்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ என்ன, இளையகுமாரனுக்குள்ளே உயிர் திரும்பி வந்தது. இளையகுமாரனுக்குள்ளே உயிர் திரும்பி வந்தது. அவன் ஜீவன் திரும்பி வருவதற்கு அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? அவன் வாழ்க்கையில் ஜீவன் இல்லாதவனாய் மாறுவதற்கும் ஜீவன் திரும்பி வருவதற்கும் உரிய சம்பவம் என்ன? ஜீவன் திரும்பி வந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன? அதை கொஞ்சம் ஆழமாய் அல்லது நம்ம அறிவுக்கு ஏற்றபடி, நம்முடைய புரிதலுக்கு ஏற்றபடி உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ரைட்டா? எப்போ அவனுக்குள்ள ஜீவன் குறைந்தது, எப்போ அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டது, அவனுக்குள்ள ஜீவன் வந்ததற்கு அடையாளம் என்ன? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜீவன் வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட்டா? இப்போ 100 ஆடு, ஒரு ஆடு காணாம போச்சு, தேடி கண்டுபிடிச்சான். 10 வெள்ளி காசு. எத்தனை வெள்ளி காசு? 1 காணாம போச்சு. அவ வீட்டை விளக்க கொளுத்தி பக்கத்து வீட்டை பெருக்கி கண்டுபிடித்தாள். அப்படிதானே எழுதியிருக்கு. விளக்கை கொளுத்தி பக்கத்து வீட்டை பெருக்கி அவள் என்ன செய்தா? அந்த முத்தை என்ன செய்தா? கண்டுபிடித்தா. அப்படிதானே எழுதியிருக்கு. அப்படிதானே எழுதியிருக்கு இல்லையா? எப்படி எழுதியிருக்கு? எப்படி எழுதியிருக்கு? தான் வீட்டை பெருக்கணும். அல்லேலூயா. நம்ம இப்போ இப்படி எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் என்ன, எங்கள் ஊர் மாமியார் மாதிரிலாம் சொல்லலாம், இவெல்லாம் விளங்காதவா. நாங்கள் எங்கள் ஊரில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லேன், மாமியார் இல்லாத ஒரே கல்யாணம் ஆதாம் ஏவாள் கல்யாணம். அல்லேலூயா. அதுவே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. படைச்சவரே குறை சொன்னாங்க. அல்லேலூயா. திருமண வாழ்க்கை ஜெயித்துன்னு எங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. நான் அது தோல்வியில் ஆரம்பித்து ஜெயத்தில் முடிக்குதாங்கிறது அவங்கவுங்க வாழ்கிறத பொறுத்து இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஒரு இளம் புலிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இளம் புலிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. சிலர்லாம் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவானா. அது யாருக்கு கிடச்சி? யாருக்கு கிடச்சி? ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் தலைவலி வந்திருக்கு. அவள் மடியில் போட்டு தலையை கோரி விட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டே மனைவி கேட்டிருக்கிறாங்க, ஏங்க 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 உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் தலைவலி வந்தால் யாருங்க தலையை கோரி விடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கிறான், கல்யாணத்துக்கு முன்னால் தலைவலியே வராதம்மான்னு இருக்கான். ஒரு மனுஷனுக்கு கால் வலி வந்திருக்கு. அவன் காலை இழுத்து டாக்டர்கிட்ட போயிருக்கான்.
டாக்டர் கேட்டிருக்காரு என்னையா அப்படின்னு சொல்லி. ஐயா கால் வலி ஐயா, அப்போ நடக்க முடியாமல் வந்தையா அப்படின்னு இருக்கான். ஏம்மா கல்யாணம் ஆகலையா? ஆயிட்டு ஐயா. அப்போ கொஞ்சம் நடக்கிறதுக்கு அவளை கூட்டு வரியா? ஐயா கால் வலியோடு வந்தது உங்களுக்கு திருப்தி இல்லையா? தலைவலியையும் கூட்டு வரணுமான்னு கேட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஒரு இளம் புலிக்கு ஒரு காட்டில் கல்யாணம். புலி சாயங்காலம் பயங்கர விருந்து வச்சிருக்கு. இந்த விருந்து பார்க்கறதுக்கு அந்த ஊர் அந்த காட்டில் இருந்ததில் ஒரு புலி மெலிஞ்சி இப்படி உள்ள புலி இந்த ஆட்டம் பாட்டத்தை பார்க்கறதுக்கு அங்கே போய் நின்று இருக்கு. இந்த இளம்புலிகளெல்லாம் சேர்ந்து ஆடிட்டு நின்னதுக்கு வருத்தம். ஒரு சல்லு ஒரு மாதிரி சொக்கட்ட புலி நிற்கன்னு சொல்லி மணவரையில் இருந்த புலி போ போ அப்படின்னு இருக்கு. அது கேட்கல, இறங்கி வந்து சொல்லியிருக்கு, போகலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். அந்த புலி சொல்லியிருக்கு, கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணம் அன்னைக்கு நானும் இப்படித்தான் இருந்தேன், இப்போ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லியிருக்கு. ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் 10 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அடுத்த வீட்டை என்ன செய்யலை, பெருக்கலை. எங்கள் ஊரில் உள்ள மாமியார் மாதிரிலாம் மருமகளை குறை சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொன்னோம், ஆண்டவர் பண்ணி வச்ச கல்யாணத்திலேயே கடைசியில் அக்யூஸ்ட் யாரு? அக்யூஸ்ட் யாரு? அக்யூஸ்ட் யாரு? அக்யூஸ்ட் யாரு? தேவன். அல்லேலூயா. ஒற்றை அடியில் ஒரு பிளேட்டை மாற்றி விட்டார். யாரு? ஆதாம். எப்படி சொன்னாரு? முதல்ல கொண்டு போய் கொடுத்தவன எப்பா கிடைச்சிதுன்னு சொல்லி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா பாஸ்டர்? பிள்ளைகள் இருக்குதா? ஆனால் ஆரம்ப காலத்தில் பாஸ்டர் எப்படி இருந்திருப்பாங்க, ஐயோ என்ன சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ ஐயாவுக்கு கிருபைக்கு ஐயா பிரசங்கம் நடத்துறதுக்கு இவ்வளோ ஜனம் முன்னுக்கு இருக்கும்போது ஒரு சின்ன சலனம் உண்டாகும். அல்லேலூயா. வேற ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் காத்திருந்திருக்கலாமோ நீ நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்கிடாங்க. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமாக கூட இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? போகிற வழியில் அப்படியே நோண்டி நொங்கெடுத்து கடப்பாறை போட்டு கிளப்பி அப்படியே போனோம். அல்லேலூயா. வேதம் முழுவதும் ஒரு மனிதனை பார்த்து எழுதப்பட்ட புஸ்தகம், ஒரு மனிதனின் வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகம். அல்லேலூயா. ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு வந்துடும். இப்போ அப்படியே வந்துடும். இப்போ என்ன, ஆண்டவரே சொல்லிட்டான். நல்ல மனைவியை கொடுத்தார், அழகா செய்து கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. என் எலும்பும் என் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி நீ ஏவாள்னு சொல்லி தோல்ல கையை போட்டுட்டு போறாங்க. இப்போ பாருங்க, 2 வீலர் எல்லாம் அந்த காலத்தில் சைக்கிளில் அழகா என்ன செய்திருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் இது கேரியல் கீழே இருந்து அம்மாவோ யாரோ இருந்தால் இப்படி இருந்து போச்சுது வண்டி. அது வண்டிகளில் கூட சீட்டு தாழ்ந்துருந்து. இப்போ எங்கள் ஊர் வண்டிகள் எல்லாம் சீட்டு இப்படி கிடக்கு. பிள்ளை உட்கார்ந்தாலும் சரிதான், அம்மா உட்கார்ந்தாலும் சரிதான், எவா உட்கார்ந்தாலும் சரிதான், இப்படி மல்லாக்கா கிடக்கு. இது போதாத குறைக்கு வீட்டில் இடம் இல்லை போல தெரியுது. இப்படி கையை போட்டுக்கிட்டா, இப்படி கையை போட்டுக்கிட்டா, என்னெல்லாம் வேலை உண்டோ அவ்வளோ வேலையும் செய்துட்டு போகிறாங்க. இப்படி தான் கிடக்குது. இதே போலதான் ஆதாமுக்கு பிரச்சனை வந்தபோது அவன் சொன்னான், நீர் தந்த மனைவி என்ன சொன்னாங்க, ஒற்றை அடி பிளேட்டை மாற்றி போட்டாங்க. கல்யாணம் பாஸ்டர்ஸ் மாதிரி பார்த்து வச்சா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், எங்க பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எங்க பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிரச்சனை வந்தோன்னா அப்பமே நினைச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேலைக்கு பாஸ்டர் பிடிச்சி குண்டுக்குள்ள போட்டுருவாங்க. சரியா? அதே மாதிரி மாமியார் இல்லாத ஒரு புருஷன் தேவைன்னா நல்லா கேட்டுடுங்க, அநாத ஆசிரமத்தில் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வாங்க. அல்லேலூயா. சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஏயா நல்லா தானையா ஒரு தலைப்பு எடுத்தீங்க, ஆனால் அதுலேயும் இவ்வளவு குத்து இருக்காக்கும், இவ்வளோ வெட்டு இருக்காக்கும். அல்லேலூயா. இப்படி வெட்டுறதுக்கு இந்த உயிர் திரும்பி வர்றதுலேயும் பிரசங்கம் இருக்கான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது கசாப் கடைக்காரன் கையில் போயிட்டா அது நல்லா ஆடினாலும் சரி கெட்ட ஆடினாலும் சரி அவன் வெட்டு வேறையாத்தான் இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம இதில் வந்துட்டுனா அது வெள்ளையோ கருப்போ கட்டை நம்ம கையில் இருக்குது, நல்ல வெட்டுக்கத்தையும் இருக்குது, சறுக்கு பொறுக்குன்னு போட்டுற வேண்டியது. அல்லேலூயா. ரைட், நம்ம கருத்துக்கு நேராக வருவோம். ஜீவன் திரும்பி வர வேண்டும். 2 பேரில் ஒருத்தன் காணாமல் போனான், ஒருத்தன் காணாமல் இல்லை, தூர தேசத்துக்கு போனான், யாரும் தேடி போகலை. 10 ஆடு அறிவு இருந்துச்சு,
வழி தெரியாத வழியை தெரிஞ்சு வர்றதுக்கு அதுக்கு ஜீவன் இருந்துச்சு, அறிவு இல்லை. தேடி போய் கண்டுபிடிச்சாங்க. 10 வெள்ளிக்காசு, அதுக்கு அறிவும் கிடையாது, ஜீவனும் கிடையாது. விளக்க கொளுத்தி கண்டுபிடிச்சாங்க. மனுஷனுக்கு அறிவும் இருந்தது, ஜீவனும் இருந்தது. அவன் திரும்பி வருவதற்கு தகப்பன் காத்திருந்தான். இந்த மாலை வேளையில் சுவிசேஷ வார்த்தையாய் இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத சகோதரனாய் சகோதரியாய் இருப்பாயானால், இன்றைக்கும் இந்த மார்க்கத்துக்கு ஒரு அந்நியமான சகோதரனாய் இருப்பாயானால், இந்த மாலை வேளையில் அன்றைக்கு தகப்பனாகிய ஆண்டவருடைய இருதயம் அவனுக்காய் காத்திருந்தது போல இந்த மாலை வேளையில் உனக்கு ஜீவனை தரும்படியாய், உன் ஜீவன் திரும்பி வரும்படியாக ஆண்டவராகிய இயேசுப்பா காத்திருக்கிறார். இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அனுபவத்தை விட்டு நீ மனம் திரும்பி வரும்படியாக, உன் ஜீவன் உனக்குள் உண்டாகும்படியாக, உன் ஆத்மாவின் மரணம் பரிகரிக்கப்படும்படியாக, தெய்வ ஜீவனால் நீ நிரப்பப்படும்படியாக, அன்றைக்கு இளையகுமாரனுக்கு ஜீவன் உண்டானது போல ஜீவனை கொடுக்கும் பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொன்னது போல இந்த கூட்டங்களை நோக்கமெல்லாம் நீ ஜீவன் அடைய வேண்டும். உன் ஆத்மாவின் மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும். உன் சரீரத்தில் இருக்க வியாதியின் மரணங்கள் பரிகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரைட், நம்ம கருத்துக்கு நேரா அப்படி வரும். இவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 7 ஒரு அர்த்தமான ஒரு வெளிப்பாடை சொல்லிட்டு போறேன். ஒன்று, இவனுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் இவனுடைய சுதந்திரத்தை துறந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவன் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு வருவதற்கு ஏற்ற விதத்தில் சுதந்திரமாய் தகப்பன்ட்ட கேட்டான். சுதந்திரமான வாழ்க்கைக்குரிய அனுபவத்தில் எனக்கு தேவையான சொத்தை தாங்கன்னு கேட்டான். சுதந்திர பறவையா போனான். ஆனால் அவன் ஜீவன் திரும்பி வருகிறதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுதந்திரத்தை இழந்தான். அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். மரணம் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. மரணங்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? செத்துட்டான், அழிஞ்சு போயிட்டான், அப்படிதானே? இல்லை, பிரிவு. அல்லேலூயா. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சாக மாட்டான். சாவு என்கிற சாக மாட்டான் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, அழிய மாட்டான். சாவு என்பது பிரிவு. இப்போ பேசிட்டு இருக்கிற நான் செத்தா என் சரீரம் எங்கே இருக்கும்? என்னுடைய ஆத்மா இன்னொரு இடத்துல வாழும். அல்லேலூயா. நல்ல ஆத்மாவா வாழ்ந்திருந்தா, ஏசப்பாவுடைய ஜீவனுடைய ஆத்மாவா வாழ்ந்தா ஏசப்பாட்டு போகும், இல்லைன்னா நரகத்தில் போகும். அல்லேலூயா. இந்துக்கள்ல சொல்லுவாங்க வைகுண்டம் என்று சொல்லுவார்கள், மோட்சத்துக்கு ஆர்சி முறைப்படி சொல்லுவாங்க மோட்சம் என்று சொல்லுவார்கள். நம்ம வேதத்தின்படி சொன்னா பரலோகம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அருமை சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கையின் சுதந்திரமான அனுபவத்தை விட்டு மனம் திரும்பு. எங்கே உன்னுடைய வாழ்க்கையின் ஜீவனை இழந்திருக்கிறாய்? இந்த ஜீவனின் அனுபவம் சமாதானத்தை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் சந்தோஷத்தை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் ஆறுதலை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் தைரியத்தை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் இளைப்பாறுதலை காட்டுகிறது. இந்த ஜீவனின் அனுபவம் வாழ்க்கையிலே ஒரு குதூகலமான ஆனந்த தைலத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனின் அனுபவம் இல்லாமல் இருக்குமானால் அதற்கு ஒரு காரணம், இளையகுமாரன் மரித்தவனாய் மாறுவதற்கு காரணம் அவனுடைய சுதந்திரம் அதற்கு ஒரு காரணமாய் இருந்தது. இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த பிற்பாடு நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில போகக்கூடாது. தேவன் விரும்புகிற வழியை தெரிந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் வேதனை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் துக்கம்? எங்கே உன்னுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை துளைத்தாய்? எப்படி உன்னுடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதல் உன்னை விட்டு போனது? எங்கே உன்னுடைய நம்பிக்கை உன்னை விட்டு தொலைந்து போனது? எங்கோ ஒரு இடத்திலே உனக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை நீ தெரிந்தெடுத்திருக்கிறாய். அருமை சகோதரே சகோதரி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராம் என்று சொன்னால் தெய்வ வார்த்தைக்கு மாறாக உன்னுடைய வாழ்க்கை நாசமாய் போவதற்கு, மரணத்தின் வல்லமைக்குரியதாய் மாறுவதற்கு திருடன் உன் ஆத்மாவை திருடி கொண்டிருக்கிறான், உன் நம்பிக்கையை திருடி கொண்டிருக்கிறான், உன் ஜீவனை திருடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் உன் ஜீவன் உனக்குள் திரும்பி வரும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பி வருவாயாக. அல்லேலூயா. அப்ப அவனுடைய வாழ்க்கையின் சுதந்திரத்தை விட்டான். ரெண்டாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் தேவனை விட்டு விலகி போனான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் நாட்களில் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நான் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். இதிலிருந்து எனக்கு பேர் இப்போ ஜெபா. ஆனால் எனக்கு நேம், அதாவது சர்டிஃபிகேட் நேம் பார்த்தீங்கன்னா மரிய மிக்கேல் லெலின். மரிய மிக்கேல் லெலின். ஆர்சியில் மிக்கேல் சம்மனசானோன்னு சொல்லுவாங்க. மிகாவேல் தூதன்னு சொல்லுவாங்களா, அவரை மிக்கேல் சம்மனசார். எங்கள் வீட்டிலலாம் அந்த வாசலில் ஒரு படம் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஈட்டி வச்சுட்டு அப்படி ஒரு பேய்க்கு மேலே கால் வச்சுட்டு நிற்பார். அப்படி மிக்கேல் சம்மனசானவர். சம்மனசன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் தூதர்களை. அப்படி தான் எனக்கு பேர், மரிய மிக்கேல்னு தான் எனக்கு பேர். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிச்சது யாருன்னா ஆரோக்கியநாதர். யாரு?
ஆரோக்கியநாத். அவர் ஒரு ராஜ பரம்பரையில் உள்ள இளவரசர். அவரை தான் நாங்கள் ஆராதிச்சது. இந்த ஆரோக்கியநாதர் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருப்பார். 365 நாள் இருப்பார். 365 நாளையில் ஒரு டிம்போவை கொண்டு நிறுத்துவாங்க. இந்த டிம்போவில் அவரை தூக்கிட்டு வருவாங்க. அவரு கீழே விழுந்துட்டார்னா உடஞ்சிருவார். அவரு கீழே விழுந்து உடஞ்சிட்டார்னா ஊருக்கு சாபமாயிரும். இவரை வச்சு வண்டி சுற்றுவாங்க, அழகாக சுற்றுவாங்க. இவரை வச்சு வண்டி சுற்றும் போது என்ன போல உள்ளவன் என்ன செய்வான்? ஊர் விட்டதெல்லாம் மேய்க்கிறதுக்கு பாப்பா நான் பார்க்கல. அல்லேலூயா. பார்த்தா அங்கே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா காத்துக்கிட்டாரு. இந்த பார்க்குற கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சிலருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதை இப்போ விளக்கி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நான் ஒரு கூட்டம், இதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். இப்போவும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கோயில்களுக்கு கூட்ட நேரத்தில் சிலர் போவாங்க. அது கோயில் தரிசனத்துக்கு அல்ல, வேறொரு இடிபாடுகளுக்காக போகும். பார்த்துருக்கீங்களா? சில கிழவமார் கூட்டமான பஸ்ஸை காத்து எதிர்பார்த்து நிற்பாங்க. அது வேற எதுக்கு இல்லை, விடியலின் பஸ்ஸிலே கூட்டமாக ஏறினால் அது ஒரு சுகமான அனுபவத்தில் இருக்கும். அதுக்காக ஏறுவார்கள். நீங்க யாரும் அப்படி கிடையாது. எங்க ஊரை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ரைட்டா? ஓகே. நம்முடைய கருத்துக்கு நேராக கடந்து வரும். இப்போ என்ன, இவன் எவ்வளவு தூரமா போக முடியுமா அவ்வளவு தூரமாய் போனான். அவனுக்குள்ள ஜீவன் வருகிறது எங்க சொல்லுவோம். அவ்வளவு தூரத்தை அவன் தான் கடந்து வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தூரமா போகிறது இல்லை, நல்லா வரணும். இந்த மீனுக்கு தூண்டி போடுவாங்க. தூண்டி போட்டு சில மீன் அப்படியே விட்டு கொடுப்பாங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கிறீங்களா? போட்டு சிலர் என்ன செய்வாங்க, பிடிக்க தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு கட்டை மயில் கட்டை போட்டிருப்பாங்க முன்னொரு காலத்தில். இப்போ எங்கே அந்த மயில் கட்டை என்ன செய்யணும், இப்படி 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 ஆடும். திடீர்னு இப்படி போனோடனே இழுப்பாங்க, புழு உருவி வந்துடும், இல்லைன்னா இறை வந்துடும். ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தூண்டி மீன் கொழுவும் வரைக்கும் அப்படியே விட்டு கொடுப்பாங்க. இல்லை மீன் பிடிக்கல நம்ம ஊர் பாசையில் போட்டல. ஏன்? அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் இழுக்குதோ அவ்வளவு தூரம் இழுக்கும்போது வா கிழிஞ்சு வரும். நீ ரொம்ப தூரமாக போனால் ஆண்டோர் கொண்டு வரைக்கு உன்னை இழுக்கும்போது கொரடு கிழிஞ்சு போகும். அல்லேலூயா. ஆமாம், தூரமாக போகும்போது கவனமாக போன. அல்லேலூயா. ஜீவன் திரும்பி வந்தபோது அவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தான் அவ்வளவு தூரத்தில் இருந்து கிட்ட வந்தான். அல்லேலூயா. நெருங்கி இவ்வளவாய் சமீபமாய் பெற்ற ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருதயம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு தூரமாக இருந்தேன், என் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தேன், ஆண்டவர் என்னை கிட்ட கொண்டு வந்தார். அல்லேலூயா. எங்க ஊர்ல இந்த இதை வச்சு சுத்துவாங்க. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் எனக்கு சொல்லி தந்தாங்க, பேசுகிற ஒரு மனிதனுக்கு பேசுகிற ஒரு தெய்வம் தேவை, பார்க்கிற ஒரு மனிதனுக்கு பார்க்கிற ஒரு தெய்வம் தேவை, நடக்கிற ஒரு மனுஷனுக்கு நடக்கிற தெய்வம் தேவைன்னு சொன்னாங்க. சுவிசேஷத்தை கேட்டு விக்கிர ஆராதனை அனுபவத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் உன் வாழ்க்கையில் தூரமாய் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற அனுபவத்திலே தேவனற்ற விதத்தில் இருப்பாயானால் நீ இருக்கிற தூர தேசத்தை விட்டு இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக, ஜீவனின் பரிபூர்ணம் உண்டாகும்படியாக இந்த சுவிசேஷ வார்த்தை மூலமாய் என்னை இழுத்துக் கொள்ளும், உனக்கு பின்பாக ஓடி வருவேன் என்று சொன்னது போல அருமை சகோதரனே சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, தெய்வம் தம்முடைய சுவிசேஷத்தினாலே தம்முடைய கிருபையினாலே உன்னை இன்றைக்கு இழுக்கிறார். இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்க அந்த தூர தேசத்தின் அனுபவத்தை விட்டு திரும்பி வருவாயாக. அல்லேலூயா. சரி, இப்போ இப்படி நிறைய இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போவோம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, போவோம். அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் திரும்பி வருவதற்கு அவன் என்ன செய்தான், ஜீவன் திரும்பி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் முடிஞ்ச அளவு துன்மார்க்கமாக வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? முடிஞ்ச அளவு. நம்ம ஊர் பாஷையில் இன்னைக்குள்ள கணக்கில் சொன்னால் நல்லா சினிமா பார்த்தான், நல்லா ஊதுனான். சிலர்லாம் நினைக்கிறாங்க, சிலருக்கெல்லாம் நம்ம இதில் 2 தாஸ் இருக்கிறாங்க, அதனால அப்படி பேர் வச்சா நல்லா இருக்காது. சிலருக்கெல்லாம் ஏசுதாஸ் மணிதாஸ்ன்னு வைக்கிறதுக்கு பிடி தாஸு பொடி தாஸுன்னு பேர் வைக்கணும். நம்ம அண்ணாதுரை இருக்கிறாரு, திமுகன்னு ஒரு கழகத்தை ஆரம்பித்தவர், அவருக்கு பொடி போடாட்ட பேச்சு வராது. அவரு என்னன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது இருக்குது. ஐயா போகிறாங்க, உதவியாக போனவங்க கேட்குறாங்க, ஐயா ரொம்ப நேரம் பேசணுமே, எப்படியா பேசுவீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்து, எப்படி அண்ணாதுரை ஐயாவுக்கு பொடி போடாமல் பேச முடியும் அப்படின்னு இழுக்கணுமேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ஐயா பேசிக்கிட்டே இருந்தார். ஐயா போகும்போது என்ன செய்தார்னா கையில் பொடியெல்லாம் ராவி வச்சுக்கிட்டாரு. அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தாரு. அல்லேலூயா. அண்ணாத்திரவங்க பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சூப்பராக இருக்கும். நாகர்கோயிலுக்கு வந்தாங்க. மாதுரமோ சித்திரை, நேரமோ 10:30, நமக்கோ நித்திரை, நாம் குத்த வேண்டியதோ சூரியனுக்கு முத்திரை. அல்லேலூயா. கரவொலி எப்படி இருக்கும் நீ நினைக்கிறீங்க? நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால் கையடிச்சிருவீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கையடிச்சிடாங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டம் பிள்ளைகள் தண்ணி, ஓட தண்ணி, அதாவது சாக்கடை தண்ணியில் கப்பல், காகித கப்பல் விட்டுக்கிட்டு சொன்னாங்களாம், காகித கப்பல் போகுது, காகித கப்பல் போகுன்னு ஆவியில் நிறைஞ்சாங்களாம். நம்ம ஆட்களுக்கு சில நேரம் எதுக்கு ஆவியில் நிரம்புறோம், எதுக்கு கையை தட்டுவோன்னு தெரியாது. அவன் முடிந்த அளவுக்கு துன்மார்க்கத்தை அனுபவித்தான். அந்த துன்மார்க்கத்தின் அனுபவத்தை விட்டு திரும்பினான். அல்லேலூயா. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஏதுவாக. அல்லேலூயா. 10 வயசுலேருந்து கராத்தையில் வளர்த்தாங்க. உங்களுக்கு நேற்றும் கூட சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. இடித்தா இப்படி வச்சுட்டு இடித்தா இவ்வளோதான், வேறு இதில் இருக்கும். அடித்தா அப்படி இருக்கும். அவ்வளவுக்கு வளர்த்தாங்க. என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வச்சாரோ அன்றைக்கு அதை விட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அது சரீரத்தில் பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பழக்க வழக்கத்துக்கு அது நீங்களாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கணும் என்கிற இடத்தை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் தண்ணியில் வாழ்கிற 3, 1 தவளை, 2 மீன், 3 எங்கள் அப்பா, எங்கள் குடும்பம். அல்லேலூயா. எங்கள் அப்பாலாம் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? ஊரில் அப்படியானா 4 பசங்க, அவ்வளோ வேறும் ஜாம்பவான்கள். உங்களுக்கு ஒரு வேளை எங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கணுமானா கூட்டம் முடிஞ்ச உடனே பெரிய சிஸ்டர் செல்லில் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு சிலருடைய ஃபோட்டோலாம் இருக்குது. அதை வேணா வாங்கி உங்கள் வீடுகளில் ஃப்ரேம் பண்ணி போடுங்க. ஒரு ஆசுத்தாவிகளும் வராது. அவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் 100க்கு மேலே தான். குறைவான வெயிட்டில் இருக்கிற ஒரே மனுஷன் நான் மட்டும்தான். எங்கள் அப்பா இப்படி வரும்போது வருவார், அப்படின்னா போதும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படின்பார். சிலர்லாம் நினைக்கிறாங்க நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கிறீங்களோ, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சிலர் பார்த்தீங்கன்னா சில ஆம்பளைகளுக்கெல்லாம் சகோதரி மாட்ட சண்டை போடணும்னா கொஞ்சம் போல் ஊற்றுனா போதும். என்ன டீ நீ பெருசு, என்னன்னா போதும், ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் படுவாய் அப்படின்னா அவருக்கு அப்படியாவது ஒரு வார்த்தையை கேட்டுட்டோமேனு அவருக்கு ஒரு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். சிலருக்கு அது ரொம்ப நிறைய இருக்குது. நம்ம சொல்லிட்டு போனால் நேரம் ஆயிரும். இதெல்லாம் சொன்னால் பாவம் நம்ம ஆம்பளைகளை கஷ்டப்படுத்தினே போல இருக்குது. எப்பவும் இதுகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லையா? ஆட்சி உங்கள் ஆட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியை ரொம்ப மட்டம் தட்டி பேசக்கூடாது. இல்லையா? அது ஏற்கனவே ஆட்சி இழந்து வேதனையோடு இருக்குது. இல்லையா? எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து இருக்குது. இல்லையா? 234 தொகுதியில் ஒரு 34 தொகுதியிலே ஜெயித்திருக்காங்கன்னா 34 தொகுதி கிடையாது. அவ்வளவு தொகுதியை நீங்கள் ஜெயித்து வச்சிருக்கீங்க. இந்த பயலோட கூட உங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. அது பாம்போல ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அவன் என்ன படித்தான், எங்கே சும்மா இருக்க, அவன் கோபத்தில் இருக்கான், அவரை சும்மா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தொகுதியை உங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம் இருக்கும், அதை நிவர்த்தி பண்ணிட்டு போகும். சரியா? இப்போது ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகி குடும்பத்தில் போயிருக்கு. சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கு அவங்க புருஷனாட்ட, எங்களுக்கு அம்மா வீடும் இல்லை, மாமியார் வீடும் இல்லை, நாங்கள் எவ்வளோ அப்பாவின்னு சொல்லி. அவன் கேட்டிருக்கான், ஏங்க எம்மா உங்கள் அம்மா வீடுன்னு சொல்லுறியே, உங்கள் அம்மா படித்தவங்களா? இல்லை. உங்கள் அம்மா வேலைக்கு போனவங்களா? இல்லை. அப்போ எப்படி அம்மா வீடு வந்துச்சு? நீ உங்கள் மாமியார் வீடுன்னு சொல்கிறிய, அவங்க படித்தாங்களா? படிக்கலை. வேலைக்கு போனாங்களா? போகலை. அப்போ எப்படி மாமியார் வீடு வந்துச்சு? மாமியார் வீடு வந்துச்சு தெரியாது. அப்போ இதுபோல் நீ வந்திருக்கிற வீட்டில் இருக்கிறத வச்சு சம்பாதி, இருக்கிறத வச்சு சேர்த்து ஒரு வீடு கட்டினா உனக்குன்னு ஒரு வீடு வந்துடும். சரியா தப்பா? சரியா தப்பா? எங்கேயாவது சண்டை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன்னு. அப்போ ஆட்சி எதிர்கட்சி கூட அந்தஸ்து இல்லை. பார்த்தீங்களா? நான் சொன்னது சரியா தப்பா? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆனால் சில கருத்துக்களை சொல்லிட்டு போகிறேன். சரிதானா? அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ எவ்வளவுக்கு இந்த கூட்டம் தன் எதிர்கட்சி இழந்து, அந்தஸ்தை இழந்து, 234 தொகுதியில் டெபாசிட் இழந்துருக்கு. நீ பாருங்க. ரைட், நம்ம கருத்துக்கு வரும். அப்படியே போய் அப்படி வந்துடும். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ நம்ம கருத்து என்ன? எங்க நிற்கும்?
முடிந்த அளவு துன்மார்க்கத்தை அனுபவித்தான். அவ்வளவு துன்மார்க்கத்தின் தன்மையை விட்டு அவன் திரும்பினான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, தெய்வ ஜீவனால் உன்னுடைய வாழ்க்கையின் துன்மார்க்கமான அனுபவத்தை விட்டு, துன்மார்க்கன் சாகிறதை விரும்பவே மாட்டேன், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கு. நீ துன்மார்க்கத்தில் பாவத்தில் மரிப்பதை, நீ நரகவாசியாய் மரிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஜீவன் திரும்பி வர வேண்டும். இளைய குமாரனுக்குள் ஜீவன் திரும்பி வந்தது போல ஒரு காலத்தில் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தோம், பொய் சொன்னோம், களவு செய்தோம், தப்பு செய்தோம், தீமை செய்தோம். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கையை துன்மார்க்கத்தின் அனுபவத்தை விட்டு, பொய் சொல்ல முடியாதவளாய், திருட முடியாதவளாய், தப்பு பண்ண முடியாதவளாய், பாவம் செய்ய முடியாதவளாய் ஜீவனால் கர்த்தர் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரைட். இப்ப கருத்துக்கு வரும். 4, அவனுடைய வாழ்க்கையில் என்னது? செய்யக்கூடாத தொழிலை செய்தான். என்ன செய்தான்? செய்யக்கூடாத தொழிலை செய்தான். அவங்க அப்பா வீட்டில் ஆடெல்லாம் மேய்ச்சாங்க. பண்ணி மேய்க்கிறது என்பது பின்மாற்றத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. செய்யக்கூடாத வேலையை செய்தான். இங்கே தான் பரவாயில்லை, செல்ஃபோன் எல்லாம் இல்லை. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டச்சு செல்ஃபோன் தான். ஐயா, உங்கள் கையில் ஏதாவது டச்சு செல்ஃபோன் இருக்குதா? இல்லை. உங்கள் கையில் ஏதாவது இருக்கா பாஸ்டர்? இங்கே யார்கிட்டயாவது டச்சு செல்ஃபோன் இருக்குதா? ஒருத்தட்டையும் இல்லை. சர்வம் நல்லா போச்சு. எங்கள் ஊரில் ஒரு டச்சு செல்ஃபோன் இருக்குது. அது எப்பவும் தடவிக்கிட்டே இருக்கிறான், எப்பவும் தடவிக்கிட்டே இருக்கான். செய்யக்கூடாத தொழிலை செய்தான். அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். காலையில் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சாயங்காலம் மணவரையில் வரவேற்றில் இருக்கிறான். அப்பவும் இவன் தடவிக்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சது சரியா? தப்பு இல்லை. இவனுக்கு கூட ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு 2 டயர் வண்டியை ஓட்டிட்டு போயிடுவான். புரியுதா அவங்களுக்கு? எங்கள் ஊரில் நடக்கிற சம்பவம் இதுதான். நான் சொல்லுவேன், ரொம்ப செல்ஃபோனில் இருக்கிற கேஸுகளெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ண பயலுவெல்லாம் பிள்ளைகளை செலக்ட் பண்ணிங்கன்னா, சிட்டிக்குள்ளே செலக்ட் பண்ணால் அவளுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதா, ட்விட்டர் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு பார்த்து கட்டுங்க. திருப்பி கட்டிக்கிட்டு அங்கே பேச இங்கே பேசுன்னா விட்டுட்டு போயிடுவா. விட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ராத்திரி நாம கொன்னுட்டு போயிடாமல் பார்த்துடுங்க. இது சாதாரணப்பட்ட இல்லை. கொலை செய்வாள் பத்தினின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் உண்டு. அதனால நீங்கள் கவனமாக ஜோம் பண்ணி பேய்களை கெட்டாமல் இருக்க பார்த்துடுங்க. திருப்பி லவ் பண்ணிட்டேன் கெட்டுவேன்னு சொன்னால் கதை நடக்காது. காலமெல்லாம் வச்சு பாடவும் முடியாது. அல்லேலூயா. உங்களை மாத்திரம் உள்ள தள்ளினா பரவாயில்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிடுவாங்க. இந்த கூட்டத்துக்கு அவ்வளோ சாதகமாக சட்டம் இருக்குது. அல்லேலூயா. அதனால நீ வாம்போக்க எதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருக்குது இப்படி இருக்கு நீ பார்த்து ஏமாந்துட்டீனா கவனமாக இரு. பழகும் போதே கேளு, உனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கா, ட்விட்டர் இருக்கா, இன்ஸ்டாகிராம் இருக்கா, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியான்னு கேட்டுட்டு பழகு. அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ பழகு, நீ ஆக்கும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் முழிச்சு பார்க்கான். மோன வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் கலராக பிறந்தது தப்பா? என்னையே வச்சு காய் நகர்த்தியே போதாத குறைக்கு வந்தவொடனே ஒரு புளிச்ச சிரிப்பு என்னை பார்த்து. அவன் அப்படி யோசிக்கிறான். நீ யோசித்தாலும் உன் மனசாட்சிக்கு தெரியும், கிழவன் கொஞ்சம் ஆப்பு வச்சு தான் கொண்டு போகிறான். ஆனாலும் தப்பிடுவான் போல தெரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நான் சொன்ன பிரசங்கம் புரியுதா? அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? 4வது, முடிந்த என்ன செய்தான்? செய்யக்கூடாத தொழிலை செய்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நமக்கு உன்னை உள்ள கடமையை செய்யணும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கிருந்து நினைச்சு பார்த்தான், தூர தேசத்தின் அனுபவத்திலிருந்து நினைச்சு பார்த்தான், எங்க அப்பா வீட்டில் வேலை செய்யறவன் எப்படி இருக்கு. அல்லேலூயா. நான் என்ன வேலை செய்யணும்னு முடிவெடுத்தான். அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நீ என்ன செய்யணுங்கிறத உன் வாழ்க்கையில சரியா முடிவெடுக்கணும். அல்லேலூயா. எங்க அம்மா வெத்தலை பாக்கு கடை வச்சிருந்தாங்க, பீடி சிகரெட் விற்கிற கடை வச்சிருந்தாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே போயிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த தொழிலே கிடையாது. அல்லேலூயா. ஏன் நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். கல்யாணம் ஆன ஆம்பளைகளும் கூட வீட்டில் போயிட்டு செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், மனைவி பேச நினைப்பாங்க. ஒரு மனைவிக்கு 14,000 வார்த்தை இருக்குமா? டெய்லி 14,000 வார்த்தை பேசினா தான் ஒரு மனைவிக்கு என்ன இருக்குமா? ஆசுவாசம் இருக்கும். ஒரு புருஷனுக்கு பார்வை அறிவில் 7,000 வார்த்தை இருக்குமா? அவர் வேலைக்கு போக எடுக்க கோழியை மேய்க்க என்னத்தையா சொல்லி எடுத்து 6,996 வார்த்தை பேசியிருப்பார். 5 வார்த்தை எக்ஸஸாக இருக்குது. வீட்டுக்கு வருவார். அவர்கிட்ட இருக்க மொத்தம் வார்த்தை எத்தனை? 5. வந்தோடனே எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன். சரிம்மா வெந்நி போடு, இல்லைன்னா சாப்பாடு போடு. 2 வார்த்தை போச்சு. 3வது வார்த்தை பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. டியூஷன் போனாங்களாம்மா? ஆமாம் போச்சு. சரிம்மா படுப்போம். இந்த அம்மா காலையிலேருந்து இது எல்லாம் பேசி எடுத்து இந்த அம்மாட்ட 9,000 வார்த்தை இருக்குது. இந்த அம்மா பேசுகிறதுக்கு வெயிட்டிங்லேயே இருப்பாங்க.
பேச முடியுமா? கிடைக்குமா? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நிறைய சகோதரிமார் சொல்லாங்க, என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிட்டு வராரு. என் தங்கச்சிக்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்களாம், நாளைக்கு என் தங்கச்சி வராங்க. ஐயோ, அப்போ நான் வேலைக்கு லீவு. நான் அவ சொன்னாலாம் வரமாட்டான். அல்லேலூயா. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, ஐயா கொஞ்சமாவது இறக்கப்பட்டு பேசுங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய லைஃப்பில் ஜீவன் திரும்பி வரும்போது செய்யக்கூடாத வேலையை செய்ய மாட்டோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சரியா? ரைட். 5, அவனுடைய வாழ்க்கையில் ஜீவன் திரும்பி வருகிறது அப்படிங்கிறது சொன்னா, யாரோடு வாழ்கிறோம் என்பதை புரிந்தான், யாரோடு வாழ வேண்டும் என்பதை அவன் விளங்கி கொண்டு வாழ்ந்தான். அல்லேலூயா. குடியானவனோடு கூட ஒட்டி கொண்டான். எங்க ஒட்டி கொண்டான்? என்ன செய்தான்? ஒட்டி கொண்டான். ஒரு ஆளை பார்த்து உன் நண்பனை சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடலாம்பாங்க. அல்லேலூயா. இப்போ எங்கள் ஊரில் போய் ஜெபா பிரதர் எப்படின்னு கேட்டால், ஜெபா பிரதருக்கு நண்பன்கிட்ட கேட்டால் போதும், அவங்கள சொல்லிடலாம். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு போன போதும் உங்கள் ஜெபா பிரதர் ஐக்கியம் வச்சிருக்க ஆள் யாருன்னு பார்த்தா சொல்லிடலாம். ஜெபா பிரதர் ஸ்பிரிச்சுவலாக மாம்சத்துக்குரியவர். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா புரியலையா? ஏஸ்தாஸ் பாஸ்டுக்கு சிநேகிதர்களை யாருன்னு தெரிஞ்சிட்டா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தான், அவர்களோடு ஐக்கியமாக இருக்க புறப்பட்டான். அது ஜீவனின் வல்லமை. அல்லேலூயா. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாரோடு எல்லா விதத்திலும் நம்ம இனி வாழ முடியாது. மனம் திரும்பின தெய்வ பிள்ளைகள், ஜீவனால் நிரப்பப்பட்டவங்க குடிகாரர்களோடு போக முடியாது, தண்ணி அடிக்கிறவனோடு போக முடியாது, தம் அடிக்கிறவனோடு போக முடியாது, கெட்ட வார்த்தை பேசுறவனோடு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கண்டவனெல்லாம் வண்டியில ஏறிட்டு சிறுக்கு புருக்கு நீ போனா கடைசியில் ஆஸ்பத்திரியில் கெட்டி போட்டிருப்பாங்க. இப்படி. அல்லேலூயா. ஆமா, யாரோடு ஐக்கியமா இருக்கன்னு பார்க்கணும். ரைட்டா? ஜீவன் திரும்பி வரும்போது எங்க எப்படி யாரோடு ஐக்கியமா? நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்க அழைக்கப்பட்டோம், பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்க அழைக்கப்பட்டோம். 6வது அவனுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய கிருபையினால அவன் எங்க நான் பசியா இருக்கிறேன், எங்க போனா சம்பூர்ணம் கிடைக்கும்னு அறிஞ்சு கொண்டான். எனக்கு ஏன் பசி, எங்க சம்பூர்ணம் இருக்கும்னு அறிந்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் வரும்போது அவன் சம்பூர்ணத்தை தேடுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு? இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பணம் இருந்து எவ்வளவு பொருள் இருந்து சிலருக்கு மனசுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நமக்கு பாருங்க ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா சிலருக்கு சிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரி சிரிங்க, சில இடத்துல சிரிங்க. அல்லேலூயா. நம்மளை பாருங்க, சிரிப்பு தானா வருது. அல்லேலூயா. தானா வருது. சிரிக்கைக்கு நம்மளை யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆமாம், நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா போதும். பண்டைய காலத்தில் சிலரெல்லாம் அந்த சில நடிகர்கள் அப்படி ஒரு மாதிரி வேட்டியில் இங்கே கட்டிட்டு வாரதை பார்த்தோன்னே நம்ம சிரிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம அவ்வளோ சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜீவனின் சம்பூர்ணத்தை அறிந்தான் அவன். அல்லேலூயா. எங்க வந்தா சம்பூர்ணமாய் வாழ முடியும்? உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில ஜீவன் இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனின் அனுபவத்தில் பெருக வேண்டுமானால் உனக்கு நல்லா தெரியும், எங்க பசியா இருக்கிறேன், எப்ப என் வாழ்க்கை ஜீவனற்றதா இருக்குது, எங்க இருந்தா ஜீவன் இருக்கும்னு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு 2-2.5 மணி நேரம் கூட்டத்தில் இருக்க முடியும். எப்படி பூஸ்ட் இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பூஸ்டிங்கா இருக்கும். அல்லேலூயா. இப்ப யாருக்காவது வருத்தம் இருக்கா? யாருக்காவது துக்கம் இருக்கா? அப்படியே ஒரு சந்தோஷமாவே இருக்கும். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படியே இருக்க மாட்டோமான்னு நினைப்போம். அல்லேலூயா. நாளைக்கு மத்தியானத்துக்கு பிற்பாடு எங்க வண்டி புறப்பட்ட உடனே நாங்கள் 4 பேரும் பேசிக்கிடுவோம், சே அழகாக இருந்துச்சு, நான் 2-3 நாள் அப்படியே தெய்வ சமூகத்தில் இருந்தோம் அப்படின்னு நினைப்போம். நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க? சே ஒரு 5 கூட்டம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜீவனின் பூரணம் அதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. பூஸ்ட் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவன் ஏற்றப்படுகிறது. அல்லேலூயா. இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு வைராக்கியம், இனம் புரியாத ஒரு தைரியம், இனம் புரியாத நம்பிக்கை நமக்குள்ள பூஸ்ட் பண்ணப்படுது. அல்லேலூயா. 7, ஜீவனின் பூரணம் உண்டாகிறதுக்கு காரணம் நம்ம ஜீவியத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். ரொம்ப பேச்சு முக்கியம். ஏன் தெரியுமா? முதல்ல அப்பாட்ட போய் என்ன கேட்டான்?
எனக்கு சொத்துல வர பங்க திரும்பி விரிச்சு என்ன செய்யுங்க தாங்க. இப்போ என்ன பேசினா? அதனால தான் சொல்லுவோம், ஒரு மனம் திரும்புகிற மனிதனுக்குள்ளே முதல்ல வர்றது பேச்சில் மாற்றம். உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்குன்னா ஜீவனுக்கு ஏதுவான நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசுவீங்க. அல்லேலூயா. ஒரு பேச்சில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவிசுவாசம் பேச மாட்டோம், நம்பிக்கைக்கு இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், அதைரியமான வார்த்தைகளை பேச மாட்டோம். ஒரு மனுஷன் வாழ்க்கைக்குள்ள ஜீவனின் அனுபவம் இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை பண்ணி மேய்க்கிற வாழ்க்கையின் அனுபவத்தில் வாடை அடிக்கிற வாழ்க்கையில இருந்து அவனுடைய வாழ்க்கை மாற்றம் உண்டானது. அவன் வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. நல்ல உண்மையா மனம் திரும்பின தெய்வ பிள்ளைகள் கண்ட வஸ்திரம் உடுக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல ஒழுக்கத்துக்குரிய வஸ்திரம் தான் உடுக்கணும். இந்த வஸ்திரம் தான் அந்த வஸ்திரம் இல்லை. எந்த வஸ்திரம் உடுத்தாலும் அடக்கத்துக்கு ஏதுவான வஸ்திரம் எடுக்கணும். சிலர் எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்க சொல்லாங்க, நாங்கள் எப்படி போட்டா என்ன, நீ அதில் என்ன தப்பு இருக்கு? இருக்கிற ட்ரெஸ்ஸில் மட்டும் தெரிகிறது மாதிரி தாத்து, இங்கே தெரிகிறது மாதிரி அது லெக்கின்ஸையும் போட்டுக்கிட்டு இந்த சைஸில் அது நடக்கிற நடக்கி எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிறீங்க? நல்ல வரிச்ச கம்பு இருந்து நீ வைங்களாம். அடி யாருக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். குடுப்பு 2 பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து குடிப்பியா? அவளுக்கு கொடுக்கக்கூடாது, அவனுக்கு கொடுக்கணும். நீ இப்படி மானங்கிட்ட வளர்ப்பியா? மானங்கிட்ட ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பியா? கூட்டுற ஐயா 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 விடுங்க, நீ கொடு. வஸ்திரத்திலே மாற்றம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நாணமும் அடக்கமும் நம்மோடு கூட பிறந்தது. அல்லேலூயா. தமிழர் பண்பாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை வேதத்தோடு சம்பந்தப்பட்ட வஸ்திரம். அல்லேலூயா. கண்டதெல்லாம் நம்ம உடுக்க முடியாது. அல்லேலூயா. சும்மா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நமக்கு போட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. அன்னைக்கு சுடிதார் வரும்போது இவ்வளவுத்துக்கு இருந்து கை இப்படி ஆகி இப்போ இதில் நிற்கிது. சிலர் அதுவும் கூட இல்லாமல் ஒரு அதை சீவ்லெஸ்னு சொல்லி என்ன செய்யிருக்காங்க, போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல, அது கூட இல்லாமல் போ. சிலருக்கெல்லாம் நான் சொல்ல 2 குற்றால துண்டு 2 துண்டு கொண்டு வா, 2 ஸ்டாப்லர் அடித்து தரேன், முன்னையும் பின்னையும் போட்டுட்டு போக்கில் நடந்து போகலாம். அல்லேலூயா. வஸ்திரத்திலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா, வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். ஜீவன் உண்டாயிருந்தா வேலையில் மாற்றம். பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனுடைய சமூகத்துக்கு வர்ற வேலையை செய்வோம். அல்லேலூயா. நமக்கு வேலையில் 2 வேலை முக்கியம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பண்ணி மேய்க்கிற வேலையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ரைட். அப்புறம் என்ன மாற்றம் உண்டாயிருக்கும்? ஜீவன் உண்டாயிருக்குமானால் உணவுல மாற்றம். என்ன மாற்றம்? உணவுல மாற்றம். கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு போ. இங்கே இருக்கிற சிலர் எல்லாம் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. உணவுல மாற்றம். 1 நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா பக்கா துரோகி. 1 நேரம் தான் ஒரு நாளைக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அவன் பேரு யோகி, புனிதன். 2 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டா அவன் போஜன பிரியன், போகி. 3 நேரம் சாப்பிட்டா அவன் வியாதியஸ்தேன். 4 நேரம் சாப்பிட்டா பக்கா துரோகி, பக்கா துரோகி. ஒரு கிராமத்துக்காரன் சிட்டியில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்கான். 317 சுகர், 317 சுகர். டாக்டர் சொல்லியிருக்காரு, என்னப்பா சாப்பிட்றா? ஐயா, காலையிலே அரிசி பொருள் சாப்பிட்றேன், மத்தியானம் அரிசி பொருள் சாப்பிட்றேன், ராத்திரி அரிசி பொருள். அவர் சொல்லியிருக்காரு, 1 நேரம் நீ சப்பாத்தி சாப்பிடு, 1 நேரம் சப்பாத்தி சாப்பிடுன்னு இருக்கா. இவன் போனான், சப்பாத்தி சாப்பிட்டான். அடுத்த மாதம் டெஸ்ட்டுக்கு வந்தான். இவன் டெஸ்ட் பண்ணான். சுகர் எவ்வளோன்னு பார்த்தா 340. இவனுக்கு வருத்தம், 317 இருந்தது 23 கூடி இருக்குது. டாக்டர்கிட்ட சொன்னான், டாக்டர் 340 வந்திருக்கு. ஆமாப்பா, அதுக்கு என்ன செய்ய, என்ன சாப்பிட்றா? ஐயா, சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். எவ்வளோ, என்ன எப்படி சாப்பிட்றா? ஐயா, நீங்கள் ராத்திரி மட்டும் சாப்பிட சொன்னீங்க, நான் காலையிலேயும் சப்பாத்தி சாப்பிட்றேன், ராத்திரியும். இவருக்கு ஒரே சந்தேகம், என் டாக்டர் தொழிலே விட்டுடலாமான்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம். ஆனாலும் கேட்டார், எத்தனை சப்பாத்தி சாப்பிடான்னு சொல்லி. அவன் சொன்னான், காலையில் 12 ஐயா, ராத்திரி 10. 8 அடிச்சான ஓடிரு. அல்லேலூயா. சிலரெல்லாம் மன்னாரை கம்பெனியில் மண்ணடைச்சது மாதிரி அப்படி சும்மா தின்னுட்டு 3 தான் இருக்கும். அப்படி இந்த இது அனகொண்டா மாதிரி, மலைப்பாம்பு மாதிரி அப்படியே நெளிஞ்சு கிடச்சின்னா அப்படி சும்மா வாசுக்கு அந்த சிக்கன் அது இது மீன் கிடச்சின்னா அந்த இது அது என்ன மீன், டேம் மீனெல்லாம் கிடச்சின்னா அந்த மாட்கள் தின்னுட்டு அப்படி ஒரு நெளிஞ்சா மாதிரி அப்படியே நடக்கவே முடியாது. தின்ன இடத்துலே சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே படுத்துக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிளேட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க.
ஒரு பெரிய ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, ஒருத்தன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஐயா, எனக்கு மனைவியை ஆசீர்வதியும், என் மனைவிக்கு புருஷன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அப்பாவை ஆசீர்வதியும்னு சொல்லிட்டு படுத்துட்டான். நல்லா தின்னது சிலர்லாம் ஜெபம் பண்ணுறது தின்னுக்கிட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த 2 நாள் கூட்டங்களெல்லாம் பொறுப்படுத்திங்க, உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களெல்லாம் ஆசீர்வதிங்க, எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பாறாங்கல்ல என் குறுக்கில் போடுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உணவுலே மாற்றம். ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம், அப்பம் கும்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. தொப்பையெல்லாம் வளரவே கூடாது, அப்படி கும்முன்னு இருக்கணும், அப்படி பார்த்தே வளர்க்கணும், செதுக்கி வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபையினால கும்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. எனி டைம் டெரரா இருக்கணும். அல்லேலூயா. நின்றான், நடந்தான், குதித்தான். ஐயா அன்னைக்கு பேசினாரு, பார்த்தீங்களா? அல்லேலூயா. நின்றான், நடந்தான், குதிச்சான், நின்று அல்லேலூயா குதிச்சான். அவர் ஒரு குதிப்பு குதிச்சார், நானே பயந்துட்டேன். நான் அவ்வளோ குதிச்சு பார்த்தது கிடையாது. இல்லையா, நம்மளாவது சேட்டை பிடிச்ச கேஸு. இல்லையா, அவர் ஒரு இளங்காலமாக குச்சார். எங்களுக்கு சிஸ்டர்ஸுக்கெல்லாம் பயம் உண்டாச்சு, எங்கே புல்பிட்டு எதுவும் கீழே தள்ளி போட்டுருவாரோ. நின்றான், நடந்தான், குதித்தான். அல்லேலூயா. உணவுலே ஒரு மாற்றம். இதுக்கு என்ன விளக்கம்? சத்தியத்திலே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், உனக்குள்ள ஜீவன் உண்டாகும் போது நல்ல சத்தியத்தை கேட்பா. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் பால் புட்டி விருப்பம் இருக்கு சிட்டிக்குள்ள. உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல சுவிசேஷம் கேட்குறீங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் கன்வென்ஷன் அன்னைக்கு நல்ல சுவிசேஷ பிரகம். அருமையானவளே, பர்தேமு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்திருந்தான். அவன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? குருடன் வழியிலே உட்கார்ந்தான், இயேசு நடந்து போனார், அவன் கூப்பிட்டான். இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். நம்ம ஆட்கள் அங்கே வரும்போதே கன்வென்ஷன் பிரசங்கியார், அவருக்கு சூட் கேஸில் ஒரு 10-300 பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறேன். நல்லா அவருக்கு பலமான ஆகாரம். அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நாம், அல்லேலூயா, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. உணவுலே மாற்றம். ரெவலேஷன் கூடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், 1ஆம் வகுப்புலேருந்து இப்போ எத்தனை வகுப்பு படிக்காமா? 8ஆம் வகுப்பா? 8ஆம் வகுப்பு படிக்கான். இவன் 1ஆம் வகுப்புல இருந்தானே எப்படி இருக்கு இவங்க அம்மா அப்பாவுக்கு? விசுவாசிகள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் எல்லாரையும் தொட்டிலில் போட்டு ஆட்ட வேண்டியிருக்கு. வாவோ ஆறிறாரோ கண்ணே நீ உறங்கு உறங்கு உறங்கு, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால, மாமை அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டால, இஞ்சி கிரைத்து எலுமிச்ச வேரோடி அப்படின்னு பாட்டு பாடி ஆராட்ட வேண்டியிருக்கு. ஆராட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. நின்றான், நடந்தான், குதித்தான். அல்லேலூயா. உணவுலே மாற்றம். அல்லேலூயா. ஆமா, சில ஊழியக்காரங்களாம் காலமெல்லாம் ஒரே பால்வாடி ஸ்கூல் தான் நடத்துறது. ஏ ஏ பார் ஆப்பிள் சொல்லுங்க எல்லாரும். ஏ பார் ஆப்பிள். பி எல்லாரும் சொல்லுங்க. பி பி ஃபார் பால். சி கேட். பூனை. சுவிசேஷம் பரலோகத்து போறதுக்கு அப்படி கும்முனி ரெடி ஆகாண்டாமா. அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகாண்டாமா. அல்லேலூயா. ஆமா, எப்படி ரெடி ஆகணும்? அல்லேலூயா. மணவாளன்னு கேட்ட மணவாட்டியா ரெடி ஆகாண்டாமா. செங்கப்பாடியில் அம்மா பேட்டையில் ரெடி ஆகாண்டாமா. அல்லேலூயா. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடி. அல்லேலூயா. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் இந்த மனுஷனுக்குள்ளே ஐக்கியத்திலே ஒரு மாற்றம் இருக்கும். என்ன இருக்கும்? ஐக்கியத்திலே மாற்றம் இருக்கும். உங்களுடைய ஐக்கியமும் நம்முடைய ஐக்கியமும் ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஐக்கியத்திலே மாற்றம். இப்போ நமக்கு குடும்பம் நம்ம தான். அல்லேலூயா. என் கூட பிறந்தவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல இதுக்கு போனேன். எங்கே
அந்த இது ஒரு ஆலய பிரதிஷ்டை போனோம். நான் வந்திருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். இவங்க அந்த சிஸ்டர்ஸ்டெல்லாம் கேட்டு பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் பிரதர் பார்த்தேன், சோத்திரம் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் அவங்கெல்லாம் நல்ல நார்மல் ஸ்பிரிச்சுவல். ஆனால் என்னுடைய ஐக்கியம் இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சார்ஜ் லைன் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா பேட்ரி போயிடும், கரண்ட் பீஸ் அடிச்சிடும். அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐயோ அல்லேலூயா. நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும், ஃபேஸில் கனெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. நியூட்ரல் ஃபேஸில் அடிச்சீங்கன்னாக்கும் எலக்ட்ரிக் சாதனங்களாம் அடி வாங்கிடும். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? எங்க தோற்றம் தெரியுமா? விசுவாசிக்கும் பங்கேது. பெந்தகோஸ்த மார்க்கத்துக்கு வந்துட்டு கண்டவனெல்லாம் பார்த்து பல்ல காட்டிட்டு தெரியக்கடா இஞ்சி கண்ட கல்யாணத்துக்கும் கண்ட டெத்து வீட்டுக்கும் போயிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது. அல்லேலூயா. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து ஐக்கியம், ஜீவனின் பரிபூர்ணம் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஐக்கியத்தில் மாற்றம், சந்தோஷத்தில் கூட ஒரு மாற்றம் இருக்கிறது. அல்லேலூயா. அது வரைக்கும் துன்மார்க்கத்தில் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. இப்போ சத்தியத்திலே சந்தோஷப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. கன்வென்ஷனில் சந்தோஷப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல சந்தோஷப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. கொடுக்கிறதுல சந்தோஷப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. அப்பாடா, ஒரு குறிப்பு முடிஞ்சு. இனி ஒரு 6 குறிப்பு இருக்குது. கடகடான்னு சொல்லி முடிச்சிடும். சரியா? இனி ஒரு 6 குறிப்பு இருக்குது. இனி ஒரு அரை மணி நேரம் நமக்கு இருக்குது. 2வது பாயிண்ட்டுக்குள்ளது, யாருக்குள்ள எப்படி ஜீவன் வந்துச்சு, எப்படி ஜீவன் வரும். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 13, 20, 21. நல்லா கவனிச்சிடு. இதுவும் கூட கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், வாசித்து பாரு. 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20, 21. யாருக்குள்ள ஜீவன் வந்துச்சு, எப்படி ஜீவன் வரும். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டு தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் அடக்கம் பண்ண கொண்டு போனாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. அப்படியே அந்த இடத்துல நின்றுடுங்க. அடக்கம் பண்ண கொண்டு போனார்கள். அதுல இருந்து கரெக்டா வாசிக்கணும். நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு எலிசா செத்து போயிட்டார். என்னன்னு வச்சுட்டு, நான் தான் எலிசா தாத்தா செத்து போயிட்டேன். ஒரு குண்டில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அம்மாபேட்டைக்கும் மேலே செங்கபாடிக்கு இடையில ஒரு குழியில் அடக்கம் பண்ணியிருக்கிறான்னு. அந்த குழி கொஞ்சம் திறந்து கிடக்கு. அம்மாபேட்டையில் ஒருத்தர் இறந்து போயிட்டான். வாழப்பாடியிலிருந்து ஒரு கூட்டம் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் யாரு? மோவாபியர். இப்போ ஒரு செத்த ஆளை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம தாஸ் பாஸ்டருடைய அப்பா அண்ணன் தாஸ் பாஸ்டர், தாஸ் பாஸ்டர், எல்லாரும் பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க? அடக்கம் பண்ண போகும்போது எப்படி போவாங்க? சொல்லுங்க சீக்கிரம். நம்ம பிரதர்லாம் பாட்டு எடுத்து கொட்டு எடுத்துட்டு, அந்த சிலிங்கி எங்கே இருக்குது இதெல்லாம் எடுத்துட்டு பாட்டு பாடிட்டா. ஜோதி தோன்றும் தேசம் உண்டு. முன்னுக்கு போவாங்களா பின்னுக்கு போவாங்களா? முன்னுக்கு போவாங்களா பின்னுக்கு போவாங்களா? இந்த ஜெபம் பண்ண பாஸ் ஐயாலாம் முன்னுக்கு போகிறாங்க, ட்ரம் அடித்து பாட்டு பாடி. ஜோதி தோன்றும் தேசம் உண்டு, ஒரு தாய் தேற்றுவது போல் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. எப்படி போகிறாங்க? பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அங்கே மோவாபின் தண்டை பார்த்த உடனே பெட்டியை தூக்கிட்டு போனவன் என்ன செய்தான்? பெட்டியை தூக்கிட்டு போனவன் என்ன செய்தான்? வாசிங்க விட்ட இடத்துல இருந்து. போட்டாங்க. துண்டை காணும், துணியை காணும், தபாலி போட்டாங்க. பிரேதம் எங்க விழுந்துச்சு? எலிசாவின் கல்லறையில் விழுந்துச்சு. நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ எலிசாவின் கல்லறையில் பிரேதம் விழுந்தாச்சு. கதை போல சொல்லிட்டு போறோம். கல்லறையில் விழுந்துச்சு. இவன் போட்டவன் திரும்பிட்டான். பாசஸ் மாறலாம் அடக்கம் பண்ணை கம்பி குண்டுக்குள்ள போட்டுட்டானே. நீ பார்த்தா குண்டுக்குள்ள இருந்து ராஜேந்திரன் எழும்பி வாரான். வாசிங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்படித்தானே சொல்லியிருக்கு. வாசிங்க. எலிசாவின் எலும்பிலே பட்ட போது உயிரடைந்து நாம குண்டுக்குள்ள இருந்து எட்டி பார்த்து தாஸ் பாஸ்டர். இப்ப போட்டவன் பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி திரும்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பாஸ்டர்லாம் எப்படி ஓடி இருப்பாங்கன்னு நினைக்க பிரதர்லாம். துண்டை காணும், துணியை காணும், சலங்கை இலங்கெல்லாம் போட்டு ஓடுகிற மக்கா. மற்றவன் எழுப்பிட்டாமல, ராஜேந்திரன் எழுப்பிட்டாமல, என்ன நடந்துன்னு தெரியல, ஓடுங்கள நின்றுப்பாங்க. நீ நினைக்கிறீங்க
காலையில் ஒரு சில வீடுகளில் அழுவாங்க சிலர், ஐயோ போயிட்டீங்களே, என்ன தனியாக விட்டு போங்களே. ராத்திரி அவர் வந்து, ராஜமா ராஜமா நான் ராஜா வந்திருக்கிறேன், ஜன்னல் டன்னு, ராஜமா ராஜா வந்திருக்கிறேன். போன் எடுத்து, பிரதர் பாஸ்டர் சரியா அடக்க மாட்டீங்களா பாஸ்டர், அவர் வந்திருக்கிறேன்னு சத்தம் கேட்குது பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். காலையில் என்ன சொல்லி அழுதாங்க, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன செய்வாப்பா, என்ன தனியா போட்டு போயிட்டீங்களாப்பா. இப்ப அவர் ராஜா வந்து நிக்காரு, ராஜமா ராஜமா எப்படி இருக்கும். நீங்க நான் கற்பனை பண்ண சரியா தப்பா, எனக்கு வேற சோழியே கிடையாது, இதுதான் வேலை. இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியுதா உங்களுக்கு, இவருக்கு நேர வேலை இதுதான் வேலை. அல்லேலூயா, இது புரியுதா உங்களுக்கு. அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. எலிசாவின் எலும்பு பட்ட போது எலும்பு உபதேசத்தை காட்டுகிறது. எரேமியாவுடைய புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தான். எரேமியா 20:9 சொல்லுகிறது, எலும்புக்குள்ளே தேவனுடைய வசனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆயிட்டு, கடகடானி போனேன் நீ வாசிங்க. 20:9. பிரஸ்தாபம் பண்ணாமலும் இருப்பேன் என்றேனா, ஆனாலும் அவருடைய வார்த்தை எலும்புக்குள்ளே இருக்கிறது. எலும்பு உபதேசத்தை காட்டுகிறது. அல்லேலூயா, உபதேசத்தின் ஜீவன் நமக்குள்ள உண்டாகணும். மரணத்தை ஜெயிக்கிற பவர். அல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு மனிதனை என்ன செய்யணும், புனிதனாய் மாற்றும். ஒரு உபதேசம் ஒரு மனிதனை மறுரூபமுடையவனாய் மாற்றும். அல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு மனிதனை புனிதனாய் மாற்றும். உபதேசம் ஒரு மனிதனை ஜீவனின் பரிபூர்ணத்துக்குரிய மறுரூபமுடையவனாய் மாற்றும். நீங்க வேணா வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கப்பட்டது. கொலோசியர் 1:28 சொல்லியிருக்கும், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் எந்த மனுஷனுக்கும் அவரை அறிவித்து எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எந்த இடத்துல நல்ல உபதேசம் இருக்கிறதோ, எந்த இடத்துல எலும்பின் அனுபவத்தில் உபதேசத்தின் ஜீவன் இருக்கிறதோ, எலிசாவின் எலும்புல அவனுடைய பிரேதம் பட்ட போது அவனுக்குள்ள ஜீவன் திரும்பி வந்தது. நல்ல உபதேசத்தை கேட்கிற ஜனமாய் இருந்தா நமக்குள்ள ஜீவன் திரும்பி வரும். மரணத்தின் வல்லமை பரிகரிக்கப்படுகிறது. இந்த எழுப்புதல் கூட்டங்களின் நோக்கம், இந்த கூட்டத்தின் நோக்கம் எல்லாம் நமக்குள்ள ஜீவன் திரும்பி வர வேண்டும். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் கேட்பதினாலே நமக்குள்ள ஜீவன் திரும்பி வருகிறது. அல்லேலூயா, மரணம் பரிகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஆமா. அப்ப இரண்டாவது ஜீவன் திரும்பி வரணும், உயிர் திரும்பி வரணும். அதுக்கு எலிசாவின் எலும்பு உபதேசத்தை காட்டுகிறது. இரட்டிப்பான அபிஷேகத்தின் உபதேசம். அல்லேலூயா. சும்மாப்பட்ட உபதேசம் எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவி நிறைவோடு உபதேசம் இருக்கணும். அல்லேலூயா. வெறும் ஜோக்கும் கதையும் சொல்லிட்டு போனா கதை நடக்குமா? அதுக்கு எதுக்கு பிரசங்கம்? அல்லேலூயா. அது ஏதோ இடையில சும்மா அப்படி பேசிக்கிடும், அதெல்லாம் தேவையில்லை. தேவை ஜீவன் தான். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் காலையில் பேசுனேமா பிரசங்கம் அப்படி தம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. இது சரி, வயசு கோளாறுல கிழவன் கிடந்துக்கு எதையா ஜோக்க சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. ஆமா, உபதேசம் இருக்கணும், நல்ல உபதேசம் இருக்கணும். அல்லேலூயா. சொன்ன புரியுதா உங்களுக்கு? உபதேசத்தினால ஒரு ஜீவன். 2, 3 வேதத்தில் வாசிக்கும் போது யாருக்கு எப்படி ஜீவன் வந்து, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்தோம். லூக்கா சுவிசேஷம் 8:55 வாசித்தா அப்படியே போவோம். என்ன ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்கு, கரெக்டாக வந்துடும். எப்போ டைம் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏங்க மேலே செங்கப்பாடியிலேருந்து வண்டி அம்மாப்பேட்டையில் வந்து எப்படி கார் நின்றுச்சோ, 2 வீலர் நின்றுச்சோ, அதே போல் நம்மளும் 8:45 டம்முனி நிறுத்திடுவோம். அல்லேலூயா. என் நெருக்கமா நிற்காதா, நிற்குமா நிற்காதா? நிற்கும். சரி, 3வது வாசிங்க. ஏங்க லூக்கா சுவிசேஷம் 8:55. யாருக்கு? எவிரு அப்படின்னா கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ஜெபாலய தலைவன். அங்கே ஒரு மரணம். 12 வயசுள்ள ஒரு பெண் என்ன செய்தா? மரித்து விட்டாள். ஜெபிக்கிற ஜனங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சரியில்லாத பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஜீவன் உண்டாகணும். அல்லேலூயா.
கர்த்தரின் வெளிச்சம் உள்ள ஜனங்களுடைய குடும்பத்திலே இன்றைக்கு பிள்ளைகள் சரியில்லை. அல்லேலூயா. சாதாரணமாக பேசினா இன்றைக்கி பாருங்கள், இங்கே பரவாயில்லை. சிட்டிகளில் எடுத்து பார்த்தா, டவுனில் எடுத்து பார்த்தா, உண்மையாக சொல்கிறேன், டவுனுக்குள்ளே சிட்டிகள்லேருந்து நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டது அதுதான். நிறைய பேர் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஓப்பனாக மனம் திறந்து சொல்கிறேன். வேணா அவங்க தாஸ் பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க மெட்ராஸுக்கு போகிறாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. அல்லேலூயா. உங்களை மாய்ப்பட்ட குடும்பங்கள்லேருந்து நிறைய பேர் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்கு, 1 கொரிந்தியர் 1 30 28 29 30 31 சொல்லியிருக்கோம், இழிவானவர்கள் அற்பமானவங்களை இல்லாதவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கிராமப்புறங்களில் இருக்கிற ஜனங்களில் நிறைய பேர் பரலோகத்தில் இருப்பாங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் போக மாட்டாங்க. அல்லேலூயா. சிட்டியில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எவருடைய குடும்பத்தில் உள்ள மரணம் போல இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் இருக்க சில தெய்வ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கூட சரியில்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. முடிவெட்டு சரியில்லை, ட்ரெஸ் சரியில்லை, நட சரியில்லை, பாவனை சரியில்லை, பைபிள் வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, ஒன்லி படிப்பு. 3 விஷயம் தான்: படிப்பு, பணம், அழகு. எது? படிப்பு, பணம், அழகு. படிப்பு, பணம், அழகு. ஏ ஃபார் ஆப்பிள் நம்ம பிள்ளை சொல்லக்கூடாது, ஏ ஃபார் ஆபிரகாம், பி ஃபார் பால் சொல்லக்கூடாது, பி ஃபார் பெத்லகேம், சி ஃபார் கேட் சொல்லக்கூடாது, சி ஃபார் கால்வரி. அப்படிதானே சொல்லியிருக்கு, அப்படிதானே சொல்லியிருக்கு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 7 வசனத்தை வாசிங்க. இங்கே ஜெபாலே தலைவனாகி எவரின் மகள் செத்து போய்விட்டாள். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க? அல்லேலூயா. ஒழுக்கமான பிள்ளைகளா, ஆவிக்குரிய பிள்ளைகளா வளர்க்கப்படுறாங்களான்னு பாருங்க. இங்க எவரின்டைய மகள் இறந்து போய்விட்டாள். ஒரு புலம்பல். இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள், நீங்க உங்க வாழ்க்கையில என் பிள்ளை இறந்து போய்விட்டது போல, என் பிள்ளை சரியில்லை பிரதர், என் மகன் சரியில்லை பிரதர், என் மகா சரியில்லை பிரதர், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் வல்லமை காணப்படுது பிரதர், என் பையன் செத்தா நரகத்துக்கு தான் போவான், என் பிள்ளை செத்தா நரகத்துக்கு தான் போவான்னு நினைச்சு வந்திருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எவரின்டைய மகளுடைய உயிரோடு எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தது போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னது போல தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், மரணத்தின் வல்லமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களிலே உள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எப்ப என்ன செய்யணுமா? உன் பிள்ளைக்கு உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, வழியில் நடக்கும் போது, படுத்துக்கொள்ளும் போது படி 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 படின்னு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்கு. பைபிளை சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கு 12ஆம் வகுப்பு அல்ல, பரிசுத்த வேதாகமம் தான் காரணம். அல்லேலூயா. இன்றைக்கு வேதாகமத்தை கீழே வைக்கிறதுக்கு யோசிப்பேன். ஏன் தெரியுமா? இது வாங்கின ரூபாய்க்கு உள்ளதில்லை. நிறைய நாள், மெனி மோர் டேஸ் பரிசுத்த வேதாகமம் எனக்கு கிடைத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வேதம் எனக்கு கிடைக்காமல் இருந்தால் இன்றைக்கு நான் அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. வேதம் என்னுடைய வாழ்க்கையின் வேதனையும் போது மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் படிக்காண்டாங்கிறதுக்கு இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து பாருங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். எவருடைய குடும்பத்தில் ஒரு மரணத்தின் வல்லமை காணப்பட்டது, அன்றைக்கு அந்த மரணத்தின் வல்லமையை கர்த்தர் பரிகரித்தார். வெளிச்சம் என்கிற அனுபவத்தில் உள்ள எவருடைய குடும்பத்திலே ஒரு இருளின் அனுபவம் இருந்தது. இன்றைக்கும் ஒருவேளை உடைய குடும்பத்தில் ஒரு இருள் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் அதை ஜீவனாய் மாற்ற விரும்புகிறார். மரணத்துக்கு ஏதுவான வல்லமைகளை அழிக்க வந்தார். மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமை வெளியரங்கம் ஆக்கினது போல ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொன்னது போல ஒருவேளை இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க சகோதரனே சகோதரியே, என் குடும்பம் அப்படிதான் இருக்கு, எவரு குடும்பத்தை போல தான் இருக்குது. கர்த்தரின் வெளிச்சம் என்பது போல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன். ஆனா என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள ஒரு மரணத்தின் வல்லமை காணப்படுகிறது. பரிகரிக்கப்படுமா என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற ஜீவனின் வல்லமையாக இயேசுவை அழைத்துக் கொண்டு போருங்கள். இந்த இயேசப்பாவுக்கு இடம் கொடுங்கள். அங்கே இருக்க தேவையில்லாத எல்லாவற்றையும் வெளியே அகற்றுங்கள். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயிரோடு எழுப்புவார். இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்லு, இந்த இடத்துல இருக்க உங்க எல்லாருடைய குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே தெய்வ ஜீவன் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எவருடைய பிள்ளைக்கு ஒரு ஜீவன் உண்டானது, ரைட்டா? அது எப்படி?
ஆண்டவராகிய இயேசுப்பா ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே அற்புதத்தை செய்தார். ஜெபிக்கிற ஜனங்களுடைய குடும்பத்திலே, தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணம் பரிகரிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜனங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, சபைக்காக முழங்கால நின்று ஜீவனை கொடுத்தா ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஜெபாலய தலைவன் என்று எழுதப்பட்டது போல ஜெபத்தின் உச்சக்கட்டத்துக்கு வாருங்க, தெய்வ சமூகத்தின் உச்சக்கட்டத்துக்கு வாருங்க. அல்லேலூயா. அந்த மோசே மலையின் மேல் ஏறினார் என்பது போல நீங்களும் ஏறி வாருங்க. அல்லேலூயா. 4 ஏறக்குறைய நெருங்கி வந்துட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 8-12 லேசா பைபிளை மூடுவோமா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போஸ்தலர் 20:8-12 ஜீவன் திரும்பி வருவோம். ஜீவன் என்ன செய்யணும்? திரும்பி வரணும். யாருக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யாருக்குள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு? வாசிங்க 8. போதும். ஐத்திக்குனா லக்கி மேன். ஐத்திக்குனா யாரு? லக்கி மேன். ரொம்ப யோகக்காரன், ரொம்ப யோகக்காரன். சிலருக்கு பாருங்க ரொம்ப ஸ்டார் யோகமாக இருக்கும். பிறந்தது கிராமத்தில்னாலும் வாழ்க்கை ஸ்டைலெல்லாம் சிலர் வாழும்போதே அந்த நல்ல சிட்டி வாழ்க்கையாக இருக்கும். யோகக்காரங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற நம்மெல்லாம் யோகக்காரங்க. அல்லேலூயா. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க செல்ஃபோன் பார்க்கல. 50 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு 2 வீலர் கிடையாது. உண்மையா பொய்யா? நம்ம இன்னைக்கு பாருங்கள் செல்ஃபோன் 2, இது ஒரு லக்கி தான். அல்லேலூயா. எங்கே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசிடுவோங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு விருப்பப்பட்டால் செல்ஃபோனில் நம்ம சிஸ்டர்ஸ்கிட்ட இருக்க நம்பரை வாங்கி பாஸ்டர் எங்களை பாருங்கள் பாஸ்டர் வீடியோ கால் பேசுங்கன்னு சொல்லி லைவ்லே நம்ம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எவ்வளோ லக்கியான வாழ்க்கை. அல்லேலூயா. லக்கி மேன். என்ன மேன்? லக்கி மேன். இங்கே இருக்கிற எல்லாரும் லக்கி தானே. ஹைத்திக்கு நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணினார். யாரு? நான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தம்பின்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தில் பிறந்தவன்னு நினைக்கிறேன். அவரும் இப்படி தான் பிரசங்க வாய்ப்பு மைக்கு கிடைக்கும் வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். தாசு தம்பியை பார்த்தா பயம், ஏஸ்தாஸ் தம்பியை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கு கிடைச்ச பிற்பாடு ஒரு பயமும் இல்லாதது போல் அப்படியே கதை அளந்துக்கிட்டே இருக்கிறது. சரக்கு எவ்வளவு இருந்தாலும் கதையை மட்டும் விடுறதே கிடையாது. ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பார்த்தீங்களா? உடனே ஒரு ஞாபகத்துக்கு வந்து இந்த ஐத்திக்கு ஜன்னல் பக்கத்தில் 3ஆவது மாடியில் ஜன்னல் பக்கத்தில் இருந்து பிரசங்கம் கேட்டிருக்கான். எது பக்கத்தில் இருந்து? ஐயா தம்பி ராசா ஜன்னல் பக்கத்தில் இருந்து கதை பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தான். இவர் பரிசுத்த பவுல் யார் உறங்கினாலும் பிரசங்கத்தை விடுறதே கிடையாது. அவர் போக்கில் பிரசங்கம். இவன் ஜன்னல் பக்கத்தில் இருந்து உறங்கினவன் பொத்துனி கீழே விழுந்துட்டான். வாலிபன் வேற. யார்? வாலிபன். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு நல்ல எந்த காலம்னா எலெக்ஷன் காலம். எந்த காலம்? போன வருஷம் எலெக்ஷன் நடக்கும்போதுன்னு நினச்சிக்கிடுங்க. 24 பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிற காலம். ஒரு வீடுகளெல்லாம் அம்மாப்பேட்டையில் வீடுகளெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சபை இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? வீடுகள் இருக்கிற இடத்துல ஒரு நைட்டு ஜெபம் நடந்துச்சு. என்ன ஜெபம்? நைட்டு ஜெபம். ராத்திரி 10:45 மணிக்கு ஐயா ஒரு கொட்டை எடுத்து பாஸ்டர் அம்மா கிழுக்க வச்சு பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்ட ஆரம்பித்தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உறக்கம் வரல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உறக்கம் வரல. நம்ம வீட்டிலே சொல்கிறாங்களா சத்தமாக ஜோமண்ணா, ஏய் சும்மா மெதுவாக ஜோமண்ணு, ஏம்மா மெதுவாக ஜோமண்ணு, சின்ன ஜோமா பண்ணுன்னு சொல்லி வீட்டிலே சொல்கிறாங்களா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேல என்ன தப்பு இருக்குது? இவன் பார்த்தான் உறக்கம் வரலையேன்னு சொல்லி நேராக பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்த்தான். பாஸ்டர் கேட்க மாட்டார். இந்த பாஸ்டர் எந்த ஊழியக்காரர்களுக்காய் கீழ்ப்படிதல் உண்டா? கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் அந்த மார்க்கம் வளர்ந்துருக்குமா? அப்போஸ்தலரே சொன்னாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியதா உங்களுக்கு கீழ்ப்படியதான்னு கேட்டாங்க. அப்போ எங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிஞ்சால் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? உங்களை எல்லாம் மந்தைக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆகையினால எங்கள் கிட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கக்கூடாது. ரைட்டா? இப்போ அவர் பாடிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. சிலர்லாம் நினைக்கிறாங்க எப்பா ஆணி ஊசி மாயா போடுவீங்க. ரைட், ஓகே. பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதுல? பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஃபோன் பண்ணிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? அங்கே எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? கோட்டைப்பட்டிக்கு ஃபோன் பண்ண. ஐயா
இப்படி ராத்திரி 10:45 மணிக்கு ஒரே பாட்டும் கொட்டுமா இருக்கையா, உறங்க முடியலை. நீ ஸ்டேஷனில் அப்போ இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு அங்கே சும்மா இருக்கிற வண்டிகளை திறந்து பார்க்க போயிடுவான். பணம் கொண்டு போகிற வண்டி போயிடும், அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஆட்கள் எல்லாம் குண்டு வெடித்த பிற்பாடு தான் குண்டை என்னன்னு கண்டுபிடிப்பான். அதுக்கு முந்தி தடுக்கைக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டான், அது வெடிக்க விட்டு தான். அப்போ தானே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிபிஐ விசாரணையெல்லாம் வரேன். வெடிக்கைக்கு முந்தி பிடிச்சா அதுக்கு பிற்பாடு அது கேஸே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. வக்கீல்கிட்ட போய் சொன்னால் ஜெயிலுக்கு போகணும், டாக்டர்கிட்ட போய் சொன்னால் மேலே போகணும். கவனமாக இருக்கணும். ரைட்டாக கருத்துக்கு வரும். இப்போ ஃபோன் பண்ணான், ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிள் தான் ஸ்டேஷனில் இருந்தாங்க. சரியா? பிரசங்கம் புரியுதா? ஆமாம், என்ன ஒரு 3 பாயிண்ட் தான், இப்போ முடிச்சிடலாம். ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிள். அவர் சொன்னார், ஐயா என்னன்னாங்க இப்படி ஒரு பாட்டு பாடி கொட்டடிச்சிட்டு இருக்காங்க, ஐயா உறங்க முடியலைன்னாங்க. ஐயா இப்போ நாங்கள் ஒரு எஸ்ஐயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு போலீஸ்காரங்க வர முடியாது, என்ன செய்யலாம், நீங்கள் 2 வீலரில் வாங்க, நாங்கள் வாரேன், நேரம் என்னால் சீக்கிரம் சொல்லி இவன் கோட்டைப்பட்டி போனால் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், கூப்பிட்டு வந்தோடனே சொன்னால், ஐயா பாருங்கய்யா இங்கே பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே. ஐயா இப்படி பாட்டு பாடிட்டு இருந்தா எப்படியா ராத்திரி உறங்க முடியும்னா, நேராக வந்தார். போலீஸ்காரங்க பார்த்தாரு. பாஸ்ட் ஒன்றுமே யோசிக்கலை. பாஸ்டர்ஸ் தான் சாவுக்கு துணிஞ்சு நின்றுக்கிற பாஸ்டர்ஸ் யார் யோசிப்பாங்க? அல்லேலூயா. அவங்க பாடிட்டு இருந்தாங்க. நேராக அவன்கிட்ட போய் கேட்டார், என்ன சொன்னான்னு சொன்னார். இவன் ஏற்கனவே ஃபோனில் சொல்லியிருக்கான், இங்கே வச்சு சொல்லியிருக்கான், பார்த்தாச்சு. இவனுக்கு கொஞ்சம் எரிச்சல். ஐயா இப்படி ராத்திரி 10:45 மணிக்கு கொட்டடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தா யாருக்கு உறக்கம்? மறுபடியும் போலீஸ்காரர் கேட்டார், என்ன சொன்னான்னு. ஐயா இப்படி ராத்திரி 10:45 மணிக்கு கொட்டடிச்சு பாட்டினா யாருக்கு உறக்கணும்? பலார்னி ஒன்று கொடுத்துட்டார். யாரு? போலீஸ்காரர். அடியை வாங்கினா தான் நம்ம ஆட்களுக்கு சிலருக்கு திருத்தம் வரும். ஆவும்பா போலீஸ்காரர் வாரான்னா ஏன் மக்கா சொல்லாதன்னு சொல்லி குலுக்கைக்கு பின்னால் ஒழிச்சிக்கிடுவோம். அம்மாப்பேட்டையிலேருந்து சென்னையில் போய் ஒழிச்சிக்கிடுவோம். நம்ம ஆட்களுக்கு தைரியம் அப்படி ஆகும். அப்போது வாங்கிட்டு சொன்னேன், ஐயா அடிச்சா என்ன சொன்னான்னு. ஐயா இப்படி ராத்திரி 10:45 மணிக்கு கொட்டடிச்சு பாடினா நாங்கள் எப்படியா உறங்க முடியும்? முன்னுக்கு போய் பாரு, அந்த ஊழியக்காரர் கொட்டடிச்சு பாடிட்டு இருக்காங்க, முன்னால் இருக்க 10-20 ஒரு உறங்கிட்டு இருக்கிறான். முன்னால் இருக்கிறவங்களுக்கு உறங்க முடியுது, உனக்கு பக்கத்து வீட்டில் உறங்க முடியாத வாதி போல. சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஐயா உங்களை நாங்கள் மறக்கிறது கஷ்டம் ஐயா. உண்மையிலே உங்களை மறக்கிறது கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு கண்ணை மூடினா உங்க முகம் தான் தெரியும் ஐயா. கதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனால் இப்படியெல்லாம் கதை உண்டுன்னு எங்களுக்கு தெரியாதையா. உண்மையிலே நாங்கள் உலகத்தில் தான் இருக்கிறோமா இல்லை வேற எங்கேயும் நீங்கள் வச்சு பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு நாங்கள் எங்களை யோசித்து பார்க்குறோம். ரைட். ஹைத்துக்கு கீழே விழுந்துட்டாங்க, லக்கி மேன் கீழே விழுந்துட்டான். உயிர் போயிட்டு அவனுடைய ஜீவன் திரும்பி வருவதற்கு நேராகிறனால அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அணைத்தார். ஊழியர்களுடைய அரவணைப்பு ஜீவனை கொண்டு வரும். எலியாவின் காலத்தில் எலிசாவின் காலத்தில் பிள்ளை மரித்தது. பிள்ளைகள் மேல் முகங்குப்புற விழுந்த போது சமயம் ஆயிற்று. அவர்கள் மேல் முகங்குப்புற விழுந்த போது நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவனால் வாழ வேண்டுமானால் ஊழியர்களுடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களுடைய அரவணைப்புக்குள்ளே இருப்பீங்களானால் நீங்க எப்போதும் ஜீவனா இருப்பீங்க. அல்லேலூயா. அவனை அரவணைச்சிட்டு பரிசுத்த பவுல் சொன்னார், அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கடி. மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு மனத்தாழ்மையோடு சொல்லலாம், எப்போதும் நல்ல கர்த்தருடைய ஊழியர்களோடு ஊழியர்களுடைய ஐக்கியத்துக்குள்ள இருங்க, உங்களுக்குள்ள ஜீவன் போகாது. அல்லேலூயா. நீ எந்த மாடியில இருந்து எப்படி விழுந்தாலும் உன் ஜீவன் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்களோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. ஐக்கியம் பூமியில் வர்ற முதல் ஜட்ஜ்மெண்ட் சமயம் ஆயிற்று. முதல் வர்ற ஜட்ஜ்மெண்ட் ஊழியர்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறதான். நீ ஒரு தோட்டத்துக்குள்ள கனியே இல்லாட்டாலும் நீ வாழ முடியும். ஊழியர்களுடைய
பரிந்து பேசுதல். எங்கோ ஒரு முழங்கால் முடங்கப்பட்டதுனால்தான் ஜெபா பிரதர் ரட்சிக்கப்பட்டார். எங்கோ சில முழங்கால்கள் முடக்கப்பட்டதுனால்தான் பாஸ்டர் ஏஸ்தாஸ் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா உண்டே ஜெபம், எங்கள் அம்மா உண்டே கர்த்தரை தேடுற அனுபவம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் வெட்டப்படாமல் இன்றைக்கு 2025 தெய்வ சமூகத்தில் நிற்கிறோமானால் எங்கோ ஒரு அரவணைப்பு, ஏதோ ஒரு ஊழியர்களை பரிந்து பேசுதல் தான் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் ஒரு வாழ்க்கையில ஒருவேளை ஜீவனை குறிச்ச பயம் இருக்குமானா நீ கீழே விழுந்த நபரை போல இருப்பாயானால் ஊழியருடைய அரவணைப்புக்குள்ள வா, ஊழியருடைய அன்புக்குள்ள வா, ஊழியரோட ஐக்கியத்துக்குள்ள வா. ஒரு நாள் இந்த ஐக்கியத்தை விட்டு போயிடாத. இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீ சாகவே சாக மாட்டாய். வழியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே. ரைட்டா? எத்தனை ஆச்சு இப்ப குறிப்பு? எங்க சொல்லுங்க, எத்தனை ஆச்சு? 4 தான் ஆச்சா? அப்பாடா. அப்ப 2 ராஜாக்கள் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. 2 நியாயாதிபதிகள் 15, 18, 19 வாசிங்க. முடிச்சிருவோம் சீக்கிரம், டக்குனி போவோம். இப்போ போவோம். வாசிங்க 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 வாசிங்க, டபால்னு வாசிங்க. போதும். இப்போ யாருக்குள்ள ஜீவன் திரும்பி வந்துச்சு? சிம்சோனுக்குள்ள. யாருக்குள்ள ஜீவன் திரும்பி வந்துச்சு? சிம்சோனுக்குள்ள. சூரியன், சிம்சோன்னா யாரு? சூரியன் அஸ்தமித்து விடுமோ அப்படின்னு நினைச்சு கதறினான். 1000 பேரை கொன்னு குவிச்சான். 1000 பேரை. இங்க இருக்கிற எல்லாரையும் நாளை காலையில் இந்த ஆம்பளை எழலாம், இங்க ஒரு சேவக்கோழியை போயிட்டு வா மக்கா, சீக்கிரம் போயிட்டு வா, கஷ்டப்படாம போயிட்டு வா. அப்போ நல்லா ஒரு சேவக்கோழி அவுத்து விட்டுட்டு பிடிங்கன்னா பிடிச்சிக்கிட முடியுமா? முடியுமா? ஒரு காட்டு கோழி, ஒரு முயல் போனா முடியுமா? 300 நரி பிடிச்ச மனுஷன். எத்தனை மாதிரி? 300 நரி. சிங்கத்தை எப்படி கிழிச்சாராம்? ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல கிழிச்சாராம். நம்ம ஆட்கள் ஒரு கோழியை பின்னதுக்கு படாத பாடுபடுறாங்க. 1000 பேர் அடிச்சு குவிச்சான். அம்மாப்பேட்டையிலேருந்து வாழப்பாடியிலேருந்து வரைக்கும் சித்தப்பாவை அடிச்சுட்டான், அம்மா மாமாவை அடிச்சுட்டான்னு சொல்லி எல்லாம் மம்பட்டி வெட்டு கத்தியோடு வந்தான். 1000 பேரை கொண்டு குவிச்சான். இப்போ தாகத்தில் சாக போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்குது. அவன் 1000 பேரை கொண்ட போது அந்த இடத்துக்கு என்ன பேர் விட்டான் தெரியுமா? நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, ராமாத் லேவி என்று பெயரிட்டான். அது என்னால் முடியுங்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. 1000 பேரை கொன்ன போது என்னால் முடியும்னு சொன்னான். இப்போ தண்ணி இல்லாமல் சாக போனான். அப்பதான் லேகிங்கிறதான இடத்துல இருந்து ஒரு நல்ல ஊற்றை திறந்து விட்டார். அப்போ சொன்னான் ஜீவனை அதே இடத்துக்கு சொன்னான், என்ன கோரி, என்ன கோரி, என்ன கோரி? கிறிஸ்து என் ஜீவன். அர்த்தம் என்னது? கிறிஸ்து என் ஜீவன். சின் சன் 2 வார்த்தை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சின் சன். நல்லா கவனிச்சுக்கணும். SIN அப்படின்னா என்னது? சின், பாவம். என்னது? பாவம். அதை தூக்கி நிறுத்தினது என்னது? ஐ. எப்பெல்லாம் நீ நான் என்னால் முடியுங்கிறியோ அப்போ நீ பாவி. எப்பெல்லாம் SON 0 வருதோ, எஸ்ஸுக்கும் எண்ணுக்கும் இடையில 0 வருதோ அப்போ சன்னாய் மாறுகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு ஊழியம் செய்தாலும் சரி, எவ்வளவு தேவனால் பாவிக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு பராக்கிரமசாலி ஆயிருந்தாலும் சரி, எத்தனை நரிய பிடிச்சாலும் சரிதான், எவ்வளவு சாம்ராஜ்யத்துக்குரிய செயலை செய்தாலும் சரிதான், நம்முடைய வாழ்க்கையில சன்னாதான் இருக்கணும். அல்லேலூயா. என்ன கோரி? அல்லேலூயா. ராமாத் லேவிங்கிற இடம் வரவே கூடாது. என்னால் முடியும்னு சொல்லி நினைச்சிட்டா தோத்து போயிடும். இப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அன்றைக்கு சிம்சோனுக்கு ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணி புறப்பட்டது போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும்படியாக ஒரு அபிஷேக ஆவியான ஒரு சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11, 12 வாசித்தா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11, 12 வாத்தா. ஒரு எகிப்திய பிள்ளையாண்டானுக்குள்ளே ஜீவன் உண்டானது. அவனுக்குள்ளே ஜீவன் உண்டானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, அவன் ஜீவன் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அமலேக்கிய வல்லமை அதற்கு காரணமாயிருந்தது. அமலேக்கியன் என்று சொன்னால் சிங்காசனத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற, ஜெயஜீவியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமையை காட்டுகிறது. இந்த எகிப்திய பிள்ளையாண்டான் வியாதிப்பட்ட போது இந்த அமலேக்கியன் விட்டு போனான். ஆனால் இந்த அமலேக்கியன் விட்டு போன இந்த எகிப்திய பிள்ளையாண்டானுக்கு ஜீவன் வருவதற்கு தாவீது அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான். எது கொடுத்தான்? அப்பமும்
தண்ணீரும் கொடுத்தான். நல்ல வசனங்களும் நல்ல ஜீவ தண்ணீர் தெய்வ அன்பு நமக்குள்ள ஊறும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜீவனின் வல்லமைக்குரியவளாய் மாற்றப்படுறோம். சமயமாகிறது. 7வது உள்ள கருத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது நல்லா கவனிச்சுடுங்க. குறிப்பு எடுக்கக்கூடியவங்க ரெடியாக இருந்துடுங்க. ஒரு 7 வண்டியை இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எனக்கு 2 வீலர் இல்லை, கார் இல்லைங்கிறவங்கெல்லாம் கேட்டுடுங்க. ஒரு 7 வண்டி இருக்குது பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள 7 வண்டி. எத்தனை பேருக்கு நல்ல வண்டி வேணும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 7 வண்டி தரப்போறோம். அல்லேலூயா. இலவசமா ஒரு 7 வண்டி கிடைக்க போகுது. அல்லேலூயா. இலவசமா ஒரு 7 வண்டி இன்னைக்கு. அல்லேலூயா. 7 வண்டி கிடைக்க யாருக்கெல்லாம் வேணும் வண்டி? அல்லேலூயா. ரெடியா இருந்துடுங்க. சரியா? இப்போ ஜீவன் உண்டாகிறதுக்கு ஒரு 7 வண்டி வாசிங்க. ஆதியாகமம் 45 27 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏங்க எதுங்க 45 27? உயிர்த்தது. யாக்கோபுக்கு ஜீவன் உண்டா 13 வருஷமா. என் மகன் செத்து போயிட்டான்னு சொல்லியே உயிர் போயிட்டு இருந்த யாக்கோபுக்கு இப்போ உயிர் திரும்பி வந்துச்சு. அல்லேலூயா. எப்போ வருவார் தாமதமேனோ அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். வானத்தை அண்ணாந்து போட்டு கொண்டு இருக்க ஏசப்பா எப்போ வருவார். வண்டியை யோசேப்பு அனுப்பின வண்டியை பார்த்த உடனே யாக்கோபின் ஆவி என்ன செய்துச்சான்? உயிர்த்தது. நமக்கு உள்ள வண்டிகள் எல்லாம் பார்ப்போமா? கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற வண்டியெல்லாம் பார்ப்போமா? எத்தனை பேர் அந்த வண்டியில் எத்தனை வண்டி வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போமா? அல்லேலூயா. உங்களுக்கு வண்டி இருக்கான்னு பார்ப்போமா? முதல் வண்டி லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே சத்திரத்துக்கு கொண்டு போய் விடுகிற நல்ல சமாரியனுடைய வண்டி. அல்லேலூயா. முதல் வண்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா. சத்திரமாகிய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்தின வண்டி. அல்லேலூயா. எரிகோவின் வழியிலே குற்றீராய் கிடந்தோம். நம்மை ஏற்றி வந்த நல்ல சமாரியனுடைய வண்டி முதல் வண்டி. அல்லேலூயா. அந்த குற்றீரான மனிதனுக்கு ஜீவன் கிடைப்பதற்கு அந்த நல்ல சமாரியனுடைய வண்டி எப்படி இருந்துச்சோ அதுபோல இந்த தேசத்தில் அம்மாப்பட்டையில் மேலே செங்கப்பாடியில் அதை சுற்றி உள்ள இடங்களில் பல இடங்களில் நம்மில் அநேகர் குற்றீராய் கிடந்தோம். நம்மை ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு வருகிற ஒரு வண்டியை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. முதல் வண்டி நம்ம எல்லாத்தையும் இருக்குதான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை அவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. செகண்ட் வண்டி, 2வது வண்டி. எங்க புரியுதா பிரசங்கம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 வாசித்தா. 28 வாசித்தா. இல்ல 8:20. சாரி 8:20 மாத்தி எழுதி வச்சிருக்கேன். 8:20 வாசியா. எங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனமா? வாசிங்க. எங்க இல்லைங்க வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையா? பிலிப்பு ஆவியானோர் கொண்டு போய் விட்டார். 8ஆம் அதிகாரம் 8:20 இல்ல வாசிங்க. 8:40 வாசிங்க. முப்பத்தொன்பது 40 வாசி. 39 40. பிலிப்பை கொண்டு போய் விட்டார். 2வது வண்டி என்னது? 39 40 என்ன வண்டி? ஆவியானோடி வண்டி. என்ன வண்டி? ஆவியானோடைய வண்டி. அப்படியே பிலிப்பை தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா. 2வது வண்டி எல்லாருக்கும் இருக்குதா? 2வது வண்டி வச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தூக்கிட்டு போகக்கூடிய ஆவியானோட வண்டி இருக்குதா? கேட்ட உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்காண்டாமா? அல்லேலூயா. வண்டி ஸ்டார்டிங்ல இருக்குதா? அபிஷேகத்தின் வண்டி இருக்குதா? ஆவியானோர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. செகண்ட் வண்டி. அல்லேலூயா. ஆவியானோட வண்டி 3வது வண்டி. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் 8:3 வாசியா. கை போல உள்ள ஒரு வண்டி. என்ன வண்டி? ஊழியம் செய்ய வைக்கிற ஆவிக்குரிய வண்டி. அல்லேலூயா. எசேக்கியேல் அப்படி தூக்கிட்டு போய் ஆலயத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு வண்டி. அல்லேலூயா. ஊழிய வண்டி. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? எசேக்கியேலை தூக்கிட்டு போனது போல உங்களை என்னை நடத்துகிற ஒரு ஆவியானோட வண்டி இருக்குதா? 3வது வண்டி. 4வது வண்டி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தா.
2 ராஜாக்கள் 6:17 வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, ம். கர்த்தாவே, ம். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் ஆ. என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை ஆ. திறந்தார். இதோ ஆ. எலிசாவை போதும். எலிசாவை சுற்றி பாதுகாப்புக்காக நிற்கிற ரதங்களும் குதிரைகளுமான வண்டி. அல்லேலூயா. உங்களை சுத்தி ராணுவ வண்டி நிக்கா? நிக்கா? பயப்படலாமா? உங்களை யாராவது தொட முடியுமா? என்ன வண்டி நிக்கி? என்ன வண்டி நிக்கி? என்ன பாதுகாப்பு வண்டி? சும்மா கடந்துட்டு ஞஞ்சு உஞ்சி பேசுறது. அல்லேலூயா. என்ன வண்டி இருக்கு? ராணுவ வண்டி நிக்கி. அல்லேலூயா. எங்க எலிசாவை சுற்றி, மலையை சுற்றி ரதங்களும் குதிரைகளும், அக்னிமயமான ரதமா? எப்படிப்பட்ட ரதமா? அக்னிமயமான ரதமும் குதிரை. 4வது வண்டி நிக்கா இல்லையா? எங்க உங்களுக்கு எனக்கு விரோதமா எத்தனையோ நேரம் சாத்தான் வந்தான். இந்த அக்னிமயமான ரதமும் குதிரையுமான வண்டியை பார்த்து தான் ஓட்டம் முடிச்சான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? வண்டி இருக்கா இல்லையா? உங்க வீட்டுக்கு ராத்திரி பேய் வந்துச்சு, ஆனா உள்ள வரல. ஏன்? உங்க வீட்டை சுத்தில என்ன வண்டி நின்னுச்சு? என்ன வண்டி நின்னுச்சு? நிக்கலையா? நம்ம வண்டியை கண்டு, நம்ம காரை கண்டு சிலவன் ஒதுங்கி போவான். ஏன்? நம்ம காரை சுத்தி அக்னிமயமான ரதமும் குதிரையும் இருக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டை சுத்தி அக்னிமயமான ரதமும் குதிரையும், ராணுவ வண்டி நிக்கி. சேனைகளின் கர்த்தரின் ராணுவ வண்டி நிக்கி. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்ப்பா! எவ்வளவு மேன்மையானவங்கப்பா. அல்லேலூயா. யாருக்கு பிள்ளைகள்? நம்ம ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள்? ராஜாதி ராஜா பிள்ளைகள். அப்ப எப்படி இருக்கும்? லண்டன்ல நம்ம ஐயா யாரு? ராஜீவ்காந்தி ஐயா படிக்கும்போது அவங்க படிச்ச அந்த பல்கலைக்கழகத்தில் 10-14 கேட் இருக்குமா. எந்த கேட் வழியா வந்தாலும் ராஜீவ்காந்தி ஏற்றிட்டு போறதுக்கு ஒரு கார் நிற்குமா. அல்லேலூயா. ஏங்க, அவரை விட நம்ம மேன்மையானவங்களா குறைஞ்சவங்களா? மேன்மையானவங்களா குறைஞ்சவங்களா? நான்லாம் எங்க அப்பா பெரிய பணக்காரர். அல்லேலூயா. சாதாரணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால தான் கவலையே இல்லாமல் பேசுறது. அல்லேலூயா. யார் அடிச்சு போடுவேனாலும் நான் கவலைப்படலை. ஏன்னா அடிச்சு அடி வாங்கிட்டு போகாமல் இருந்தால் போதும். அல்லேலூயா. அக்னிமயமான குதிரை ரதமா இருக்கு. அல்லேலூயா. 5வது வண்டி என்ன வண்டி? சீக்கிரம் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம். இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. 2ஆம் அதிகாரம். 4 தானே சொல்லியிருக்கிறேன். 1, 2, 3, 4 சொல்லியிருக்கிறேன். அப்படிதானா? 5வது வண்டி 2 ராஜாக்கள் 2:11 வாசி. 2 ராஜாக்கள் 2:11 வாசி. ஏறி போற வண்டி. அல்லேலூயா. 5வது வண்டி இருக்கா? பரலோகத்து ஏறி போற வண்டி இருக்கா? இல்லைங்க. ஒரு 30 பேருக்கு வண்டி ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவோமா? வேணுமா வேண்டாமா? வண்டி வேண்டாம். 30 பேருக்கு வண்டி சப்ளை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். மக்கா, பாய் நல்லா இருக்குல்ல, அது ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கினது போன, நீ வேற அதை ஒன்றா எடுத்துரு, இது செய்திடாத. நீ வேறு நல்லவன், நீ ஒரு நல்லவன், இதை செய்யலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது 5வது வண்டி என்ன வண்டி? 5வது வண்டி என்ன வண்டி? ஏறி போகிற வண்டி. எத்தனை பேர் ஏறி போகிறதுக்கு இப்போ விரும்புகிறீங்க? கையை வைத்துனீங்களாக்கும் ஜோம் பண்ணிடுவேன், வண்டி ரெடி பண்ணி விட்டுருவேன். 30 வண்டி ஏற்கனவே நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், 30 வண்டி ஏற்படுத்தி விட்டுலான்னு. அப்போ 5வது வண்டி பரலோகத்துக்கு ஏறி போகிற வண்டி. அல்லேலூயா. நேரமும் சமயமும் வரும்போது நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வண்டி எபேசியர் 1:18-19 வாசித்தா செக்கேனா மகிமையின் வண்டி. அல்லேலூயா. எபேசியர் 1:18-19 கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி அப்படின்னு இருக்கும். ஒரு செக்கேனா, ஒரு மகிமையின் வண்டி. என்ன வண்டி? 7வது வண்டி 1 கொரிந்தியரில் வாசிக்கிறது போல உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார் என்று சொன்னது போல உயிர்ப்பிக்கிற வண்டி. அல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும் போது, ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். 1 கொரிந்தியர் 1:51 வசனத்தை வாசித்தால், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிங்கள். எழுக்கி தொளிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
ஒரு இமைப்பொழுதுலே ஒரு சும்மா ஒரு ராக்கெட்டை வச்சு கொளுத்துனா உஷ்ஷுன்னு மேலே போகுது. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு இன்ஜின் பொருத்தி இருக்கு, இருக்கா இல்லையா? பொருத்தி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டோடைய கால சத்தம் கேட்கும்போது இந்த இன்ஜின் எரிஞ்சி போகும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? ஜீவன் திரும்பி வர வேண்டும், ஜீவன் திரும்பி வர வேண்டும். சிம்சோன் தாகத்தோடு சாக வேண்டிய நிலவரம் வந்தபோது ஆண்டவர் நோக்கி ஒரு சின்ன மன்றாட்டு கொடுத்தான். ஆண்டவரே, இந்த புறஜாதிகள் மத்தியில் நான் செத்து போய்க்கூடக்கூடாது, இந்த மார்க்கத்துக்குள்ளே கால் எடுத்து வைத்து விட்டா தெய்வ பிள்ளை, நீ சாதாரணமாக வாழ்ந்து முடிச்சிடாத, ஜீவனின் பரிபூர்ணத்தோடு வாழ்ந்து முடிக்கணும். ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்த வந்தேன். நீ சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறதை ஸ்திரப்படுத்து, சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறதை ஸ்திரப்படுத்து. எங்க தோல்வி? ஜீவனின் பரிபூர்ணம் இல்லை. நல்ல ஜீவனின் பலன் இருக்குமானால், பலத்துக்குரிய ஒரு ஜீவன் இருக்குமானால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எதையும் மேற்கொள்ள முடியும்? கர்ச்சிக்கிற சிங்கம், பால சிங்கம் திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. சிம்சோன் ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சான். அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. ஷகாரா பலா, ஆவியானோட ஜீவன் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்க, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அந்த ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு கண்டதான, யாக்கோபு கண்ட அந்த வண்டி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வண்டி. 7வது வண்டி என்பது யாக்கோபை உயிர்த்துதான யோசேப்பின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வண்டி தான் அந்த 7வது வண்டி. ஷமானா ரிமானா ரிபாபா லங்கரமானா வண்டிகள் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வண்டிகள் இருக்கிறது? அருமையானவளே, எத்தனை பேருக்கு இந்த வண்டி இருக்கு? சத்திரத்தின் வண்டியில கொண்டு, சத்திரமாகிய அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து விட்ட நல்ல சமாரியன் வண்டியில ஏறின தெய்வ பிள்ளை, ஓ பரிசுத்த ஆவியானவராகிய வண்டி ஆகாசத்திலே பிலிப்பை கொண்டு போய் விட்டதான வண்டி. பிலிப்பு எலிசாவை ஏறி போகிறதுக்கு ஏற்ற விதத்தில் ரதமும் குதிரையுமான வண்டி. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில என்ன சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான ரதமும் குதிரையுமான வண்டி இருக்குது? ஓ ஷமானா ரிபாபாலங் கராமனா, எலிசாவின் எலும்பின் மேல அந்த பிரேதம் பட்ட போது, பிரேதம் விழுந்த போது, அந்த பிரேதம் உயிரோடு எழும்பிட்டு, எத்தனை பேர் இந்த உபதேசத்தை கேட்ட போது ஜீவனின் வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கீங்க? கூட்டத்தை முடிக்கிற நேரம், இனி அம்மாப்பேட்டையில இப்படி ஒரு கூட்டம் இனி சீக்கிரமா இருக்காது. ஓ அம்மாப்பேட்டையில ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் நதி உண்டாகட்டும். ஓ ஷக்கரா பலம் கராமனா, பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு ஆறு, ஒரு நதி, ஒரு நீரூற்று புறப்பட்டு வந்தது போல இன்றைக்கு சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வந்திருக்கிறது. ஷபானா ரிமானா ரிபாபாலா கராமனா, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஓ ஜீவ தண்ணீரை குடிச்சு, தெய்வ அன்பின் அனுபவத்தை குடிச்சு ஜீவன் அடைவோமாக. ஷகாரா பாலா ரிவா, ஜீவன் திரும்பி வரட்டும், ஜீவன் திரும்பி வரட்டும், ஜீவன் திரும்பி வரட்டும். ஷமானா ரிபாபா லங்கரா பாலா, ஓ ரபல கரபல கரபல கரபல. இந்த அனுபவம் போகாது. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னது போல ஆண்டவர் ஒரு பரிசுத்த அக்னியை ஏறக்குறைய 2 மணி நேரம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்துக்குரிய ஜீவன் உண்டாகட்டும், சத்தியத்துக்குரிய ஜீவன் உண்டாகட்டும். சரீரத்தில் இருக்க வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், மரணத்தின் வல்லமைகள் பரிகரிக்கப்படட்டும். ஓ ஷமானா ரிபாபா லங்கரமானா.